Hello guys, welcome to Drone Academy. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல நவம்பர் மாத நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி நான் சில விஷயங்கள் சொல்லிடுறேன், அப்படியே நோட் பண்ணிட்டே வந்துருங்க. நம்ம என்ன பார்க்க போறோம்னா நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த 5 மாதத்துக்கான நடப்பு நிகழ்வுகளை அப்படியே ஒன் பை ஒன்னா பார்த்து முடிச்சிருவோம். சார் அந்த 2 மாசம் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஏப்ரல் மே இது மட்டும் நம்ம என்ன பண்ணலாம்னா கம்பைல் பண்ணி நான் உங்களுக்கு ஒன்னாவே கொடுத்துட்றேன். ஏன் சார் அந்த 2 மாசம்னா கொஞ்சம் உங்களுக்கே தெரியும் கரண்ட் அஃபேர்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்குன்றதால நம்ம மொத்தமா 6 மாசமா கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்துக்க போறோம். ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்ச உடனே என்ன நடக்கும்னா உங்களுக்கு டெஸ்ட் நடக்குங்க. ஒவ்வொரு மந்த்ல இருந்தும் ஒரு 100 கொஸ்டின்ஸ் ஓகேங்களா அப்படின்னு டெஸ்ட் கொடுத்துட்டு என்ன பண்றோம், ஈஸியா உங்களை படிக்கிறதுக்கு தேர்வுக்கு தயார்படுத்தி விட்டுடுவோம் அப்படின்றத நம்ம சொல்லலாம். அப்போ என்ன பண்ணலாம், இது வரைக்கும் சார் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு வந்தவங்களும் சரி ஃபாலோ பண்றவங்களும் சரி நல்லா கவனிச்சுக்கங்க, அழகா ஸ்கோர் பண்ணலாம் சரிங்களா. அதை பத்தி பயமே வேண்டான்றதை நான் உங்களுக்கு உத்தரவாதம் கொடுத்துட்றேங்க சரிங்களா. ஒவ்வொரு நியூஸும் அப்படியே காதுல கேட்டுட்டே வந்துட்டே இருங்க, அப்படியே ஸ்ட்ரைட்டா பார்த்துட்டே இருந்தீங்கனாலே போதும், அழகா ஸ்கோர் பண்ணிடலாங்க. பார்த்துலாமா? ஃபர்ஸ்ட் நியூஸ் பாருங்க. பன்னாட்டு தொழில் பூங்கா இன்டர்நேஷனல் டெக்னாலஜி பார்க் அப்படின்றது ஒரு இடத்துல அமைக்க போறாங்க. எந்த இடம் பாத்தீங்கன்னா இங்க நோட் பண்ணுங்க, பல்லாவரம், சென்னையில பல்லாவரத்தில் அமைக்கப்பட உள்ளது அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ பன்னாட்டு தொழில் பூங்கா எந்த இடத்தில் அமைக்கப்பட உள்ளதுன்னா பல்லாவரத்தில் அமைக்கப்பட உள்ளது அப்படின்றத ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல உங்களுக்கு முடிஞ்சுதுங்க சரிங்களா. இவர் தான் முதல்வர் தான் தொடங்கி வைக்க போறாரு. அது மட்டும் இல்லாம நல்லா கவனிங்க, செகண்ட் ஒரு விஷயம் 2024ல உலக முதலீட்டாளர் மாநாடு எங்க நடக்க போகுதுன்னா சென்னையில தான் நடக்க போகுதுங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டினா பாருங்க, எங்க நடக்குது? சென்னையில நடக்க போகுது அப்படின்றத நம்ம சொல்றோம். ஆனா சார் இந்த 2023ஆம் ஆண்டு உலக முதலீட்டாளர் மாநாடு அப்படின்ற ஒரு விஷயம் நடந்துச்சுங்க. அது எங்க நடந்துச்சுன்னா உத்தரகாண்ட் மாநிலத்தில் நடந்துச்சுங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உத்தரகாண்ட் மாநிலம் இப்போ வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்துட்டே இருக்கு. ஸோ கவனிச்சுங்க, போன வருஷம் 2023ல எங்க நடந்திருக்கு? உத்தரகாண்ட்லயும். 2024 எங்க நடக்க போகுது? சென்னையிலும் நடக்க போகுது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். அப்படி பேக்ரவுண்டோட அப்படி நம்ம என்ன பண்ணிடலாம், ஒன் பை ஒன்னாவே தெரிஞ்சுட்டு வந்துடலாங்க. அடுத்த நியூஸ் பார்க்கலாம். சிறந்த தமிழ் உச்சரிப்பு விருது. சார் நமக்கு வந்து தமிழ் வந்து எழுத படிக்க தெரியும் அப்படின்றத தாண்டி உச்சரிப்புன்னு சொல்லுவாங்க, ப்ரொனவுன்சியேஷன் சொல்லுவாங்கல்ல சார், எப்படியாப்பட்ட தமிழ் படிக்க தெரிஞ்சவங்க என்ன பண்றாங்க, உச்சரிப்புல தப்பு பண்ணிடுவாங்க. அந்த தப்பு பண்ணாம அழகா ஒருத்தர் வாசிப்பாங்க, அவங்களுக்கு விருது கொடுத்துருக்காங்க. ஒரு 4 பேருக்கு தேர்வாகியிருக்காங்க. அந்த 4 பேரும் நமக்கு இம்பார்ட்டன்ட்ங்க. அப்படி நோட் பண்றீங்களா? செல்வகுமார், சுஜாதா பாபு, திவ்யாநாதன், பொற்கொடி, இவங்க தான் கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ரொனன்சியேஷன் அவார்டு வாங்கியிருக்காங்க. இவங்க 4 பேரும் நமக்கு டிஎன்பிசி ரிலேட்டடா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது செகண்ட் நியூஸ்ங்க. தேர்ட் நியூஸ்ங்க. ஒவ்வொரு நியூஸா நான் சொல்லிட்டே வரேன், மொத்தம் எத்தனை ஆகுதுன்னு பாருங்க. அத்தனையும் உங்களுக்கு கேள்வி தாங்க. அடுத்தது சார் இந்த ஒருங்கிணைந்த மையம். இப்ப பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், நீங்க வாரிசு படம் பார்த்திருப்பீங்க, ஸ்டார்ட் அப்னு சொல்லிட்டு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு விஜய் அவர்கள். அப்போ புத்தாக்க நிறுவனங்களை உருவாக்கி ஒருங்கிணைக்கிறதுக்காக ஒரு மையத்தை திறந்திருக்காங்க. எந்த இடம்ன்றது முக்கியங்க, அவங்களுக்கு உதவுறதுக்காக துபாயில திறந்திருக்காங்க. இதுதாங்க உங்களுக்கு கொஸ்டின்ஸ். அப்போ ஒருங்கிணைந்த மையம் எந்த நாட்டில் தொடங்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னா துபாயில் அமைய உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். தமிழக நிறுவனங்களுக்கு உதவுறதுக்காக முக்கியமான்றதை தெரிஞ்சுக்கினா போதுங்க. அடுத்தது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது, ஏன்னா இப்போ ரொம்ப ரொம்ப கரண்ட் அஃபேர்ஸ்ல இருக்கு. புத்தாக்க நிறுவனங்கள் அதிகமாக இருக்கிறதுலயே வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு சிறந்து விளங்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுவும் இருக்கு. அடுத்தது இது ஒரு நல்ல ரிப்போர்ட்ங்க. இந்த ரிப்போர்ட் பத்தி நிறைய பேசியிருக்கேன் நானு. தமிழ்நாடு ரோட் ஆக்சிடென்ட் ரிப்போர்ட்னு சொல்லுவாங்கம்மா. என்னன்னா இந்தியா முழுக்க ரோட் ஆக்சிடென்ட் நடக்குது. பட் ஆனா இங்க சாலை விதிகளை மீறுறவங்க, சாலை விதிகளை மதிக்காதவங்க எல்லாருக்குமே என்ன நடக்குன்னா ஆக்சிடென்ட் நடக்குமா? ஸோ அது இல்லாம எதிரில் வண்டி ஓட்ட தெரியாதவங்க இருந்தாலும் ஆக்சிடென்ட் நடக்குங்க. சொல்லுவாங்க ஒரு சின்ன வயசுல இருந்தே, சார் எனக்கு நல்லாவே வண்டி ஓட்ட தெரியும் ஆனா எதிரில் வரவன் வந்து இடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அதை கேட்பேன், இப்போ உண்மைதான் பழகுது அப்படின்னு. அந்த இன்சிடென்ட் நமக்கு நடக்கும்போது தெரியும். அப்பதான் சொல்றாங்க இந்தியாவில் அதிக விபத்துகள் உள்ள பதிவாகும் மாநிலம் இருக்கு, அதிக விபத்துகளால் உயிரிழக்கும் மாநிலங்கள் இருக்கு. இதுதான் டிஎன்பிசில அடிக்கடி கேட்பாங்கம்மா. ஸோ நோட் பண்றீங்களா? இந்த கேசஸ்லாம் விட்டுடுங்க, நான் சொல்றது மட்டும் நோட் பண்ணுங்க பார்க்கலாம். சாலை விபத்துகள் இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 4,61,312 ஆயிருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பட் ஆனா இந்த சாலை விபத்துகள் முதலிடம் உள்ள மாநிலம், சாலை விபத்துகள் அதிகமா நடைபெறும் மாநிலம் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு. செகண்ட் இடத்துல மத்திய பிரதேசம், 3வது இடத்துல உத்தரப்பிரதேசம் இருக்கு. அப்ப 3 மாநிலங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சாலை விபத்துகள் அதிகமாக நடக்கிற மாநிலம் இது தமிழ்நாடு. சார் அதுவே பாருங்க, சாலை விபத்தின் மூலமாக உயிரிழப்புகள் அதிகமாக நடக்கும் மாநிலம் அப்படின்னு கேட்டா நீங்க கண்ணை மூடிட்டு யாரை போடணும்னா உத்தரப்பிரதேசம். இதுதான் இம்பார்ட்டன்ட். என்னங்க ஐயா சொல்றீங்க, உத்தரப்பிரதேசத்துல மக்கள் தொகை ரொம்ப அதிகமா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாலை விபத்துகள் அதிகமா நடக்குது இப்படி ஞாபகம் வச்சுக்கலாமா? ஆனா சாலை விபத்துகள் மரணம் அதிகமா நடக்குது, உயிரிழப்புகள் இங்க பாருங்க இறப்பு. ஓகேவா? அப்ப இறப்பு அதிகமா நடக்கும் மாநிலம் உத்தரப்பிரதேசம். அப்ப சாலை விபத்துகள் அதிகமாக நடக்கும் மாநிலம் எதுன்னு சொன்னா எது சொல்லணும்? தமிழகம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடுங்க. அப்போ 2 கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லியிருக்கேன், 2மே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ ரோட் ஆக்சிடென்ட் ரிப்போர்ட் முடிஞ்சதுங்க. அடுத்தது
ஞாபகம் இருக்குங்களா? இந்த 90s கிட்ஸ் 2K கிட்ஸ் யாரா இருந்தாலும் ஒரு பூமியில ஒரு பெரிய பிரச்சனை இருந்துட்டு இருக்கு. இந்த பிளாஸ்டிக் யூசேஜ் இப்போ எல்லாருமே யூஸ் பண்ணிட்டே இருக்காங்களா? ஐயா, அந்த பிளாஸ்டிக் யூசேஜ் பண்ணாத ஒரு மனுஷனும் எனக்கு தெரிஞ்சு கிடையவே கிடையாது. பட் ஆனால் அதை தடுக்கிறதுக்காக சில திட்டங்கள் போடப்பட்டுட்டே இருக்கு. அதான் மஞ்சப்பை விற்பனை நிலையம், மஞ்சப்பை திட்டம்ன்றது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டிருக்கு. பட் ஆனால் தமிழ்நாட்டின் முதல் மஞ்சப்பை விற்பனை நிலையமானது எங்கன்னு பார்த்தீங்கன்னா பெசன்ட் நகர்ல தொடங்குறாங்க. பாருங்க, இன்டர்நேஷனல் பார்க்னு சொல்லிட்டு பல்லாவரத்துல பார்த்தோம். இந்த இடத்துல மஞ்சப்பை விற்பனை நிலையம் எங்க தொடங்க இருக்காங்க பார்த்தீங்கன்னா பெசன்ட் நகரில் தொடங்கப்படுறதா இருக்காங்க. அப்போ நோட் பண்ணுங்க இந்த இடத்துல. ஸோ நான் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் சொல்வேன், முடிஞ்ச அளவுக்கு நெகிழிகளை தவிர்த்துங்க. மஞ்சப்பை உங்க பைக்லயோ இல்லை உங்க பேக்லயோ போட்டுங்க. எது வாங்கினாலும் அந்த மஞ்சப்பைன்றது கிடையாது, வேற ஏதாச்சும் ஒரு பை இருந்தாலும் ஓகே தான். ஏன்னா நீங்க ஸ்வீட்ஸ் வாங்குறப்பெல்லாம் பை கொடுக்குறாங்க, அதை நீங்க பயன்படுத்துங்கன்றத என்னுடைய ரெக்வஸ்டா சொல்றேங்க. ஏன்னா பூமி அனைவருக்கும் சொந்தமானதுங்க, மறந்துடாதீங்க. அடுத்தது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க, ஆல்மார்க் மையங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதுங்க. நமக்கு தெரிஞ்சுக்கும், சில இடங்கள்ல சில ஸ்டேட் வரும், அந்த ஸ்டேட் கண்ணை மூடிட்டு போடலாம்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்களேன், கல்வி அறிவில் சிறந்த விளங்கும் மாநிலம் சொல்லிட்டு கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம், கேரளாவை தூக்கி போடலாம், அடுத்த சுகாதாரத்திலையும் போடலாம், கேரளா எல்லா இடத்துலையும் ஃபர்ஸ்ட்ல இருக்காங்கன்னு சொல்லலாம். பட் இந்த இடத்துல அந்த ஹால்மார்க்னு சொல்லிட்டு ஒரு முத்திரை இருக்கும் பார்த்தீங்களா சார், ஹால்மார்க் பதித்தது ஹால்மார்க் பொருள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்போ ஹால்மார்க் மையம் எங்க அமையப்பட உள்ளதுன்னா கேரளாவில் அமைய உள்ளதுங்க. நோட் பண்ணுங்க, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. அனைத்து மாவட்டங்களிலும் ஆல்மார்க் மையம் கொண்ட முதல் மாநிலம். பாருங்க, அந்த முதல்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆல்மார்க் மையம் எல்லா இடத்துலயும் இருக்கும், ஆனா அனைத்து மாவட்டங்களிலும் கொண்டது யாருன்னு கேட்டாங்கன்னா நம்ம கேரளாவை தான் மென்ஷன் பண்ணணும். அடுத்ததுங்க, பாரம்பரிய ரயில் தொடக்கம், ஃபர்ஸ்ட் ஹெரிடேஜ் ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு நல்லாவே தெரியும், நம்மளுடைய ஹெரிடேஜ் அனிமல் எது, யானை அப்படின்னு சொன்னாங்களா. இந்த இடத்துல பாரம்பரியம்னாலே நம்ம இப்போ என்ன எடுத்துக்கலாம்னா குஜராத் எடுத்துக்கலாங்க. ஏன்னா குஜராத்ல நிறைய பண்ணிட்டே இருக்காரு நரேந்திர மோடி அவர்கள். அப்போ குஜராத் மாநிலத்தின் முதல் பாரம்பரிய ரயிலை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். நோட் பண்ணுங்க, இந்த இடத்துல கொஸ்டின் கண்டிப்பா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ முதல் பாரம்பரிய ரயில் எங்கு தொடங்கப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா நீங்க என்ன சொல்லலாம், கண்ணை மூடிட்டு குஜராத்னு போடலாம். 2 நகரங்கள், இந்த ஏக்தா நகர் முதல் அகமதாபாத் வழித்தடங்கள் வழியே என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த அமைச்சிருக்காங்க அப்படின்றதையும் இங்க குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்தது நம்ம சாலை செயலி அப்படின்னு சொல்றாங்க. அந்த முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல விபத்துகள் அதிகமா நடக்கிற மாநிலத்தை தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்களா? ஸோ அங்க நெடுஞ்சாலைகள்ல நடக்கும். முக்கியமா அங்க ஒத்துக்கலாம் பாருங்க, இந்த சாலை விபத்துகள் ஏற்படும் நெடுஞ்சாலைத்துறைக்கு தெரிவிக்க நம்ம செயலி தமிழக அரசு தொடங்கி இருக்கு அப்படின்றது சொல்றாங்க. இதன் மூலமா என்ன விபத்து எங்க தொடங்குச்சுன்னா அதுல ரிப்போர்ட் பண்ணலாம் அப்படின்றது சொல்றாங்க. அந்த சரிபார்ப்பு, இந்த ஃபேக்ட் செக் யூனிட்டின் தலைவராக ஒருத்தர் நியமனம் பண்ணிருக்காங்க, ஐஎன் கார்த்திகேயன். நோட் பண்ணுங்கம்மா, இது உங்களுக்கு கொஸ்டின்மா. இந்த நம்ம சாலை செயலியின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யாருன்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா ஐஎன் கார்த்திகேயன் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. ஸோ நீங்களும் படிச்சு வச்சுக்கணும். அடுத்தது கொஞ்சம் ஸ்பீடாவே முடிச்சிருவோமே, கரண்ட் அஃபேர்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் பாருங்க, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டாமா. தமிழ்நாடு மாநில துறைமுக மேம்பாட்டு கொள்கை 2023. இந்த கொள்கையெல்லாம் வச்சு கொஸ்டின்ஸ் கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ இதையும் நல்லா கவனிங்க. தொழில் வளர்ச்சிக்கு மிக சிறந்த துறைமுக உட்கட்டமைப்பு அவசியமாக உள்ள நிலையில் தமிழ்நாடு துறைமுக கொள்கை உருவாக்கப்பட்டுள்ளது. ஏன் சார் தொழில் வளர்ச்சிக்கும் துறைமுகத்துக்கும் என்ன சம்பந்தம்னு பாருங்களேன். ஜஸ்ட் இங்க கவனிங்களேன், இந்தியாவில் துறைமுக மாநிலங்கள் மொத்தம் எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 9 துறைமுக மாநிலங்கள் இருக்குங்க. இந்த 9 துறைமுக மாநிலங்கள்ல எதுக்கு அதிகமா பயன்படும்னா வர்த்தகத்துக்கு பயன்படுமா, அதர் கண்ட்ரிஸ் போறதுக்கும் இல்ல அதர் ஸ்டேட் போறதுக்கும் ஈஸியா கொண்டு போலாமா. இதன் மூலமா என்ன பண்றேன் பார்த்தீங்கன்னா நான் துறைமுக கொள்கையை வகுக்கிறதால என்னால இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் ஈஸியா பண்ண முடியுமா, இதன் மூலமா வர்த்தகம் நடக்குமா, பொருளாதாரம் மேம்படுமா, இதுக்காக மட்டும்தான் வச்சுக்காங்க. இது ஒரு மெயின்ஸ் கொஸ்டின்ங்க. ஸோ அதனால நீங்க ப்ரிலிம்ஸ் தெரிஞ்சுக்க, இயர் மட்டும் முக்கியம். தமிழ்நாடு மாநில துறைமுக மேம்பாட்டு கொள்கை எப்போ உருவாக்கப்பட்டது? 2023. இந்த கடல்சார் வணிகத்தில் தனியார் துறை முதலீட்டை ஈர்க்கும் விதமாக இக்கொள்கை உருவாக்கப்பட்டுள்ளது. எந்த துறை முதலீடு? தனியார் துறை முதலீட்டை ஈர்க்கும் விதமாக உருவாக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தமிழ்நாட்டின் மொத்த கடற்கரை நீளம் எவ்வளவு சொல்லியிருக்காங்க பாருங்க, 1076 கிலோமீட்டர். எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் எழுதலாமா? அந்த 9 மாநிலங்கள் சொன்னா ஞாபகம் இருக்குங்களா? இருக்குல்ல, இந்த 9 மாநிலங்களுடைய கடற்கரை மொத்த நீளம் வந்து பாத்தீங்கன்னா 6100 கிலோமீட்டர்மா. சரிங்க சார், இந்த 9 மாநிலங்கள்ல 6100 கிலோமீட்டர்னா இந்த தீவுகள்ல சேர்த்து 1416.6 கிலோமீட்டர். கவுண்ட் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். 66157. அப்போ மொத்த கடற்கரையின் நீளம் வந்து பாத்தீங்கன்னா 7516.6 கிலோமீட்டர்னு சொல்லிடலாமா? இதுக்காக தான் இந்த கொஸ்டின் நம்ம எடுக்கிறது. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் ஸ்டாட்டிக்னா இப்படிதான் நீங்க படிக்கணும். ஸோ இப்படி படிக்கிறப்ப என்ன ஆகுனா உங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் மறக்காதுமா. அடுத்தது
ஓகே, இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, மாநிலங்கள் உருவான தினம்மா. இது வந்து ஒரு டாபிக் தாமா, இது மட்டும் எடுத்துங்க. மாநிலங்கள் உருவான தினம், ஸ்டேட் ஃபார்மேஷன் டேன்னு சொல்லக்கூடியது. நவம்பர் 1 ஆந்திரா, மத்திய பிரதேசம், கர்நாடகா, கேரளா, லட்சத்தீவு, பஞ்சாப், ஹரியானா, சத்தீஸ்கர் உருவான தினமாக கொண்டாடப்படுகிறது. நோட் பண்ணுங்கம்மா. இது மாநிலங்கள் உருவான தினம் நவம்பர் 1. அதுல முக்கியமான சில மாநிலங்கள் இருக்கு, இது மட்டும் நோட் பண்ணி வைங்கடாமா. பாருங்க, இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா பாயிண்ட் பாருங்க. மத்திய பிரதேசத்திலிருந்து சத்தீஸ்கர் மாநிலம் 2006 நவம்பர் 1 உருவாக்கப்பட்டது. ஸோ இதுவும் நமக்கு முக்கியம். ஸோ அப்போ ஒவ்வொரு மாநிலமும் ஒவ்வொரு மாநிலத்திலிருந்து பிரிக்கப்பட்டிருக்கும்ல, அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது இதை பத்தி ஃபுல்லாக பார்த்தலாமா? கோழிக்கோடு, குவாலியர். அதுக்கு முன்னாடி ஒரு பேக்ரவுண்ட் சொல்றேன் கேளுங்க. நம்ம போர்ச்சுகீசியர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, முதல்ல வாஸ்கோட காமா 1498 ஞாபகம் இருக்குங்களா? இப்பதான் உள்ள வராரு, கோழிக்கோடு கள்ளிக்கோட்டை என்ற பகுதிக்கு உள்ள வராரு. இந்த இடத்த என்ன பண்ணிருக்காங்கன்னா யுனெஸ்கோ சின்னமாக அறிவித்திருக்காங்கம்மா. இந்த கோழிக்கோடு குவாலியர். அப்ப நமக்கு கோழிக்கோடுன்றது யுனெஸ்கோவால் இலக்கிய நகரமாக, இதுதான் பாயிண்ட்மா, நோட் பண்ணுங்க, இலக்கிய நகரமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அப்ப இந்தியாவின் இலக்கிய நகரம்னா எதை சொல்லணும்? நம்ம கோழிக்கோடு சொல்லணும். ரெண்டாவது பாருங்க, இந்தியாவின் இசை நகரமாக குவாலியர் உள்ளது. அப்ப குவாலியர் எங்க இருக்குன்னா மத்திய பிரதேசத்துல இருக்கு. நம்ம குவாலியர் படிச்சிருப்போம். இந்த மராத்தாஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மராத்தாஸ்ல சில குடும்பங்கள் இருக்கும். அந்த கெய்க்வாட் குடும்பம், சிந்தியா குடும்பம், போன்ஸ்லே குடும்பம், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது சொல்லுவாங்கல்ல பேஷ்வா, இவங்க எல்லாம் தனித்தனியா இருப்பாங்கல்ல. அந்த குவாலியர்ல இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இசை நகரமாக உருவாக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்ப இந்த இடத்துல 2 நகரம் சொல்லியிருக்கேன். இலக்கிய நகரமாக இருக்குது இது கோழிக்கோடு, அதே இசை நகரம் குவாலியர். இது ரெண்டுத்துக்குமே என்ன கொடுத்திருக்காங்க? யுனெஸ்கோ அங்கீகாரம் கொடுத்திருக்காங்க. அப்ப டிஎன்பிசில ஒரு விஷயம் கேட்டுட்டே இருக்காங்க பாருங்க, ரிப்பீட்டடா. அந்த அப்ரிவேஷன் சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கா? சோ இப்ப இந்த இடத்துல நோட் பண்ணுங்க, யுனெஸ்கோன்னு கேட்டுட்டு அதனுடைய அப்ரிவேஷன் கேட்டாங்கன்னா மிஸ் பண்ணக்கூடாது. யுனைடெட் நேஷன் எஜுகேஷனல் சயின்டிபிக் அண்ட் கல்ச்சர் ஆர்கனைசேஷன். நோட் பண்ணுங்கம்மா. இது எப்ப உருவாக்கப்பட்டதுன்னா 1945 நவம்பர் 16 உருவாக்கப்பட்டது. இதுதான் உங்களுக்கான எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். அப்போ ஒரு டேட்டா படிக்கிறப்போ அந்த டேட்டாவில் எல்லாமே நீங்க படிச்சு முடிச்சிட்டீங்கன்னா பிரச்சனையே இருக்காது. அப்போ இப்ப பாருங்க, இது வரைக்கும் யுனெஸ்கோ தெரியும், பட் சயின்டிபிக் எஜுகேஷன் தெரிஞ்சிருக்கலாம். பட் ஆனா இப்போ எக்ஸ்ட்ரா ரிப்பீட் பண்ண மாதிரி ஆயிடுச்சா? அப்போ 2 நகரங்கள் இணைக்கப்பட்டிருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா கோழிக்கோடு, இன்னொன்னு குவாலியர்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறா. அடுத்ததுமா, WHO வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லக்கூடியது உலக சுகாதார நிறுவனத்தின் காச நோய்க்கான தொழில்நுட்ப ஆலோசனை குழுவின் உறுப்பினராக ஒருத்தர் சேர்ந்திருக்காரு. அவர் யாருன்னா சாங் தியோ. அவர் தாங்க இந்தியர். ஸோ கொஸ்டின் கேட்கறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குமா. அப்போ காச நோய்க்கான நிபுணர் ஆலோசனை குழுவில் உறுப்பினராக சேர்ந்தவர் யாருன்னா சாங் தியோ. அவர் ஒரு இந்தியரா இருக்காரு. ஸோ நோட் பண்ணுங்க. ஸோ அந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்க போட்டுருவீங்க. பட் ஆனால் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது அதுதான் முக்கியம். 1948 உருவாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டாமா. அடுத்தது அஞ்சலை அம்மாள் சிலை, ஸ்டாச்சு ஆஃப் அஞ்சலை அம்மாள் சொல்லக்கூடியது. நம்ம நிறைய ஸ்டாச்சு பார்த்துருப்போம். இப்போ அம்பேத்கர் ஸ்டாச்சு பார்த்துருக்கலாம், அப்புறம் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஸ்டாச்சு பார்த்துருக்கலாம், ராமானுஜன் ஸ்டாச்சு பார்த்துருக்கலாம். எல்லா ஸ்டாச்சுவுமே ஒரு இடத்துல உருவாக்கப்படுது. அயோத்திதாச சிலை வரைக்கும் இப்போ படிச்சிட்டாங்கம்மா. பட் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது அஞ்சலை அம்மாளை பத்தி இன்னைக்கு படிச்சிருங்க. ஏன் சார், விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்குன்ற ஒரு பாடம் இருக்கும். அந்த பாடத்துல அஞ்சலை அம்மாள் கண்டிப்பா இருக்காங்க. ஸோ இதுல நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, காந்தி இவங்களுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்கம்மா, தென்னாட்டின் ஜான்சி ராணி என காந்தியால் அழைக்கப்பட்டவர். இது ஒரு கொஸ்டினா பாருங்க, உங்களுக்கு இங்கே முடிஞ்சிச்சா? தென்னாட்டின் ஜான்சி ராணி என அழைக்கப்பட்டவர் யாரு? அஞ்சலை அம்மாள் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து பாருங்க, அஞ்சலை அம்மாளுக்கு சிலை கடலூரில் அமைக்கப்பட்டுள்ளது. இதுதான் இம்பார்ட்டன்ட். அப்போ அஞ்சலை அம்மாளின் சிலை எங்க அமைக்கப்பட உள்ளதுன்னு சொல்லிட்டு என்ன சொல்லணும் நீங்க? கடலூரில் அமைக்கப்பட உள்ளது அப்படின்றத நீங்க ரிப்பீட் பண்ணிட்டா போதுமானதுங்க. அடுத்தது தமிழக அரசு சிலையை திறந்து வைக்கிறார். அப்ப பாருங்க, மகாத்மா காந்தியால் தென்னாட்டின் ஜான்சி ராணி என அழைக்கப்பட்டவர். தென்னாட்டு ஜான்சி ராணி வேற யாரு? வேலு நாச்சியார் வருவாங்க. பட் மகாத்மா காந்தியால் அழைக்கப்பட்டவர் யாருன்னா இந்த அஞ்சலை அம்மாள் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அட் தி சேம் டைம்ல எங்க நிறுவப்பட உள்ளதுன்னா கடலூரில் நிறுவப்பட உள்ளது அப்படின்றத நீங்க நோட் பண்ணி வைக்கணும். அடுத்து பார்க்கலாமா? ஓகேடாமா. வனவிலங்கு புகைப்பட கலைஞர் விருது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஐயா நான் போயிட்டு காட்டுக்குள்ள போயிட்டு, நீங்க அந்த மயக்கம் என்ன படம் பார்த்திருக்கீங்களா? தனுஷ் போயிட்டு என்ன பண்ணுவாரு, ஒவ்வொரு வனவிலங்கு பறவைகள் பேர்ட்ஸ் எல்லாமே எடுத்துட்டு இருப்பாரா? ஸோ இந்த இடத்துல ஒருத்தர் வாங்கியிருக்காரு வனவிலங்கு புகைப்பட கலைஞர் விருது 2023. யாருன்னு பார்த்தீங்கன்னா விஹான் தல்யா விகாஸ். நோட் பண்றாமா, விஹான் தல்யா விகாஸ் என்பவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ 2023 வனவிலங்கு புகைப்பட கலைஞர் விருது யாருக்கு கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னா விஹான் தல்யா விகாஸ் என்ற புகைப்பட கலைஞருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்றது தெரிஞ்சுன்னா போதுமானதா.
அடுத்தது உயிரிய குடிமை விருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கம்மா. அந்த கேரளா மாநிலம் தான் இது கொடுப்பாங்க. என்ன சார் சொல்றீங்கன்னு பாத்தீங்கன்னா, ஆமாங்க, ஒவ்வொரு மாநிலத்திலும் உயிரிய விருதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்கல்ல. இப்ப இந்தியாவிலே மிக உயிரிய விருதுன்னு சொல்லிட்டு சொன்னா நான் சொல்லுவேன் பத்மா அவார்ட்ஸ்ன்னு சொல்லலாமா, பாரத் ரத்னா, பத்மா அவார்ட்ஸ், இது எல்லாமே என்ன பண்ணுறது உயரிய விருதுகள்ல போய் ஆட் ஆகுது. பட் இந்த இடத்துல எழுத்தாளர் டி பத்மநாபன் நோட் பண்றாமா, கேரளாவின் உயிரிய குடிமை விருதான கேரள ஜோதி விருதுக்கு தேர்வாகி உள்ளார். அப்போ கேரளாவில் குடிமை விருதுல மிகப்பெரியது பார்த்தீங்கன்னா கேரள ஜோதி விருதுக்கு தேர்வாகி உள்ளவர் யாருன்னா டி பத்மநாபன். இது கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்போ குடிமை விருதுல மிகப்பெரிய விருதுன்னு பார்த்தீங்கன்னா கேரளா ஜோதி எந்த இடத்துல கொடுக்குறாங்க, கேரளாவில் கொடுக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க. அப்போ இந்த உயிரிய குடிமை விருது 2021 கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னு சொல்லலாம் ஆரம்பிக்கலாமா. அடுத்தது ஆப்ரேஷன் ஷெஷா. இது ஷெஷாவை பத்தி சொல்லும் போது நான் எனக்கு ஒரு படம் நல்லா ஞாபகம் வேண்டாமா. என்ன படம் தான், இப்போ ரீசெண்டா ரீல்ஸ் எல்லாம் பார்த்துட்டே இருக்கேன். இந்த புஷ்பா படம் பார்த்துருக்கீங்களா? இந்த புஷ்பால நம்ம அல்லு அர்ஜுன் என்ன பண்ணுவாருன்னா, அந்த செம்மரம் எல்லாம் கடத்துற மாதிரி சொல்றாங்களா, நம்ம நிதி அமைச்சர் என்ன பண்றாங்கன்னா, ஐயா இந்த செம்மர கடத்தல நிறுத்தணும், இந்த மண் ரெட் சாண்ட் இருக்குல்ல, இந்த மணல் கடத்தலையும் நிறுத்தணும் அப்படின்றதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஸ்கீம் தான், ஒரு திட்டம் தான் ஆப்ரேஷன் ஷெஷா அப்படின்னு சொல்லக்கூடியது. யார் ஆரம்பிச்சிருக்காங்கன்னா நிர்மலா சீதாராமன் ஆரம்பிச்சிருக்காங்க. 4வது கட்டத்தினே தொடங்கியிருக்காங்க சொல்றாங்க. அது சிம்பிளா சொல்றாங்க பாருங்க, ரெண்டே விஷயம் தான். ஆப்ரேஷன் ஷெஷானா சிவப்பு மண் மரங்களின் சட்டவிரோதமான வர்த்தகத்தை தடுப்பதற்காக உருவாக்கப்பட்டது. முடிஞ்சிச்சா பாருங்க. அப்போ இது எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னு சொல்றேன்னா 2015 முதலாக இத்திட்டம் தொடங்கப்பட்டது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். எந்த ஆண்டு? 2015ஆம் ஆண்டு இத்திட்டம் தொடங்கப்பட்டது. அப்போ ஆபரேஷன் ஷெஷா எந்த நிதி அமைச்சர்னு கேட்ட சொல்லணும், சரி எந்த அமைச்சர்னா நிதி அமைச்சர் சொல்லிட்டு சொல்லலாம், நிர்மலா சீதாராமன். பட் எதற்காக? சிவப்பு மணல் மற்றும் இந்த ரெட் சாண்டை தொடக்கத்துக்காக உருவாக்கப்பட்டதுமா. அடுத்தது நம்ம பசங்களுக்கு 25 ஏஜ் ஆனால கோவா தான் ஞாபகம் வரும். அந்த கோவா கடல்சார் மாநாடு, கோவா மெரிடைன் கான்ஃபரன்ஸ் சொல்லக்கூடியது எங்க நடந்திருக்குன்னா கோவாவில் நடந்திருக்குடாமா. இந்த கடற்கரை இந்திய கடற்கரையால் கடற்படையால். அப்போ அந்த மேரிடைம் சமிட்னாலே நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், மேரிடைம் கான்ஃபரன்ஸ்னாலே நீங்க யார் நடத்திருப்பாங்கன்னா அந்த கடற்படை தான். இந்தியாவில் ஒரு 3 படை இருக்குங்க, ஆர்மி, நேவி, அப்புறம் பாத்தீங்கன்னா விமானப்படைன்னு சொல்லிட்டு இருக்கின்றதுல கடற்படை தான் இதை பண்ணியிருக்காங்கன்றது சொல்றாங்க. அப்போ இந்த இன்ஃபர்மேஷன் கோவான்னு வந்தோடனே அழகா என்ன பண்றீங்க, எத்தனாவது பதிப்பகம் கேட்டாங்கன்னா தான் நீங்க மாட்டுவீங்க. எத்தனாவது பதிப்பகம்னா 4வது பதிப்பகத்துல யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா கோவா இருக்காங்கன்றாங்க. அப்போ கோவால தான் நடந்துட்டு இருக்குன்றது தெரிஞ்சுக்கிண்டாமா. அடுத்தது முதல்வர் கிராம சாலை திட்டம் அப்படின்னு சொல்றாரு. என்ன முதல்வர் கிராம சாலை திட்டம்னா, நான் சொல்ற ஸ்கீம் உங்களுக்கு ஞாபகம் வருதா பாருங்க, பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா. ஞாபகம் வந்துச்சுங்களா? இந்த சதக்னா என்ன சொல்லியிருக்கேன், சாலைன்னு சொன்னா இந்தியில ஒரு வார்த்தை சதக்னா சாலைன்னு அர்த்தம். அப்போ சாலைகளை பாத்தீங்கன்னா எல்லா கிராம சாலைகளும் 2024 நோட் பண்ணுங்க, 2024க்குள் என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா சீரமைக்கன்னு சொல்றாங்க. அப்போ பழுதடைந்த சாலைகள் இருக்குல்ல, இப்போ உங்க ஊருங்கள்ல எடுத்தீங்கன்னா பழுதடைந்த சாலைகள் எல்லாமே, போடப்படாத சாலைகள் எல்லாமே என்ன பண்ண போறாங்கன்னா அமைக்க போறாங்க. அதுதான் முதல்வர் கிராம சாலை திட்டம் சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கான பட்ஜெட்லயும் அறிவிச்சிட்டாங்க. ஸோ அதனால நீங்க படிக்க வேண்டிய ஸ்கீம் மட்டும் நோட் பண்ணுவீங்க. பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா சாலைக்காக உருவாக்கப்பட்ட மத்திய அரசு திட்டம். நம்ம முதல்வர் உருவாக்குறது பாத்தீங்கன்னா முதல்வர் கிராம சாலை திட்டம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டா போதுமானதுரா. ஒன் செகண்ட்ரா. அடுத்தது குவாட் சமிட் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்மா. ஏன் சார் கேக்குன்னா, அந்த குவாட் அமைப்பு இப்போ சொல்லுவாங்க தெரியுங்களா, இந்த குவாட்னா என்ன அர்த்தம்னா 4 ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 4 நாடுகள் சமிட்ஸ் உச்சி மாநாடுல இருந்து எப்பவுமே டிஎன்பிசில ஒரு கொஸ்டின் கேட்டுட்டே இருக்காங்க. அப்போ இந்த குவாட் சமிட் 2024 எங்க நடக்க போகுது அப்படின்றதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் நடைபெற உள்ளதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பட் ஆனா என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா அங்கதான் நடக்க போதுன்றது சொல்லலாம். ஆனா அது 2023 எங்க நடந்துச்சுன்னா ஜப்பான்ல நடந்துச்சுமா. நோட் பண்ணுங்கம்மா, 2023 எங்க நடந்திருக்கு, ஜப்பான்ல நடந்திருக்கு. பட் 2024 இந்தியா இருக்க போது சொல்றாங்க. பட் ஆனா அது என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா அதையும் மாற்றி சொல்லிட்டு இருக்காங்க, ரஷ்யாவும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றது. ஸோ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது குவாட் அமைப்பின் நாடுகள். சரி, ஜப்பான் இந்தியாவில் தான் நடக்க போகுது கன்ஃபார்ம். நோட் பண்ணுங்கம்மா, குவாட் அமைப்பு இந்தியா, ஆஸ்திரேலியா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, அமெரிக்காமா. இந்த இடத்துல ஆஸ்திரேலியா எடுத்துருங்க, யுஎஸ்ஏ. நோட் பண்ணுங்கம்மா, இந்தியா, ஆஸ்திரேலியா, ஜப்பான், யுஎஸ்ஏ. சார் இந்த குவாட் அமைப்பு எதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கும்?
அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சவுத் சைனா சீல சைனாவுடைய டாமினேஷன் அதிகமாக இருக்கு. ஸோ ஜப்பான் சவுத் சைனா சீல இருக்கு, ஆஸ்திரேலியா அது கீழே தான் இருக்கு. ஸோ இந்த அமெரிக்கா அது பக்கத்தில் இருக்காங்க சரிங்களா, பசிபிக் ஓஷன் பக்கத்துலையும் அவங்க இருக்காங்க. இந்தியா என்ன ரோல் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற ரோலில் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காகவே இந்த குவாட் அமைப்பு உருவாக்கப்பட்டது. அப்போ குவாட் சமிட் 2023 ஜப்பானில் நடந்திருந்தாவும் இப்போ எப்போ நடக்க போகுது, இந்தியாவில். அப்போ இந்தியாவில் நடக்க போகுதுன்னா இதுவும் கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நாடுகள் 4 நாடுகள் தான் குவாட்னா அர்த்தம். அப்போ 4 நாடுகள்ல இந்தியாவில் 2024 நடக்கும்போது 2023 ஜப்பான். இதுதான் நான் ரிப்பீட்டடா சொல்லியிருந்த விஷயம். அடுத்ததுராமா எஸ்பிஐ வங்கி கிளை அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இதை பத்தி ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். எஸ்பிஐ இந்தியாவில் அதிக பப்ளிக் செக்டார் வங்கிகள், அதாவது அதிக கிளைகள் கொண்ட வங்கி எதுன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஐன்னு சொல்லலாம். ஓகேங்களா, இந்த எஸ்பிஐயோடைய கிளை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்ரீலங்காவில் அந்த கொழும்புன்ற ஒரு இடத்துல, யாழ்ப்பாணத்தில் நோட் பண்ணுங்கம்மா. இதனுடைய 2வது கிளை எங்க வந்து பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் தொடங்க போறாங்க. அப்போ முதல் கிளை என்னன்றது கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. சில கேள்விகள்லாம் நீங்க ஆன்சர் பண்ணணுமா, அப்பதான் உங்களுக்கு புரியும். அப்போ முதல் கிளை எங்க தொடங்கப்பட்டிருக்குன்னு சொல்லணும். இப்போ ஆர்பிஐன்னு வரலாமே, ஆர்பிஐ சட்டத்தின் மூலம் 34 போட்டு 35 வந்துச்சு. இந்த ஆர்பிஐ வங்கியின் முதல் கிளை, ஒரே ஒரு கிளை வெளிநாட்டில் அமைந்திருக்கு. அது எங்கன்னு பாத்தீங்கன்னா லண்டன்மா. அப்ப இதோட இன்ஃபர்மேஷன் முடிஞ்சா பாருங்க, 2 இன்ஃபர்மேஷன். ஆர்பிஐ வங்கியின் ஒரு கிளை லண்டன்ல இருக்கு, எஸ்பிஐ வங்கியின் 2வது கிளை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் இருக்கு. அப்ப முதல் கிளை எங்க இருக்குன்றத சொல்லணும். நிர்மலா சீதாராமன் தான் தொடங்கி வச்சிருக்காங்க. சோ என்ன யூஸ்ன்னு பாத்தீங்கன்னா நம்மள பொருளாதார நடவடிக்கை ரொம்ப ஈஸியா இருக்குமா ஸ்ரீலங்கால, யார் போனாலும் டக்குன்னு பணம் எடுத்துக்கலாமா எஸ்பிஐ வங்கியில. ஸோ அதுக்காக உருவாக்கப்பட்டதான். அப்போ இந்தியாவுடைய அடையாளம் இன்னும் எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்றது இங்க குறிப்பிட்டிருக்காங்கம்மா. நெக்ஸ்ட்மா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ராமா, நோட் பண்ணுங்க. இராலால் சாமாரியா அப்படின்னு சொல்லக்கூடியதுமா. என்னமா இராலால் சாமாரியானா, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, தகவல் ஆணையர், சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் சொல்லுவாங்கல்ல, திஸ் மீன் தலைமை தகவல் ஆணையராக ஒருத்தர் நியமிக்கப்பட்டிருக்காரு. இராலால் சமாரியான்றவங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தகவல் அறியும் உரிமை சட்டம் எப்போ போடப்பட்டதுன்னா 2005ஆம் ஆண்டு போடப்பட்டது, அக்டோபர் மாதம். நோட் பண்ணுங்க, போடப்பட்டது. ஒரு தகவல் நீங்க அரசு அதிகாரிகிட்ட கேட்டுட்டீங்கன்னா எத்தனை நாட்களுக்குள்ள உங்களுக்கு அந்த தகவல் வரணும்னு பாத்தீங்கன்னா 30 நாட்களுக்குள்ள வரணும். அந்த 30 நாட்களுக்குள்ள வரலன்னா என்ன ஆகும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபைன் அமௌண்ட் போடுவாங்க. அட் தி சேம் டைம் மேல்முறையீடு இருக்குன்றத சொல்றாங்க. ஸோ வேற தனி மனித சுதந்திரம்னா எத்தனை மணி நேரத்துக்குள்ள வரணும்னா 48 மணி நேரத்துக்குள்ள உங்களுக்கு தகவல் வரணும்னு சொல்றாங்க. அப்போ இந்திய தலைமை தகவல் ஆணையராக இப்போது சமீபத்தில் நியமிக்கப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இராலால் சாமாரியா அப்படின்றத நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். இது உருவாக்கப்பட்ட ஆண்டுன்றத நம்ம சொல்லியாச்சு சரிங்களா. ஸோ இதை பத்தி நம்ம ஃபுல்லா டீட்டெயிலாக படிச்சிருப்பீங்க. ஸோ ஸ்டாட்டிக் படிச்சு வச்சுக்கோங்கம்மா. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம சீட்டா சிறுத்தை புலி தனிப்படை அப்படின்றாங்க. அது என்ன சிறுத்தை புலி தனிப்படைனா, சிறுத்தை புலிகள் அதிகமாக உள்ள மாநிலம் கேட்டாங்கன்னா நீங்க கண்ணை மூடிட்டு போட வேண்டியது மத்திய பிரதேசம். என்ன ஏன் மத்திய பிரதேசத்துல சிறுத்தை புலிகள் அதிகமா இருக்கு அப்படின்ற ஒரு டேட்டாவை நல்லா தெரிஞ்சுக்கங்க. சிறுத்தைன்றது ஒரு வேகமாக ஓடக்கூடிய ஒரு விலங்கா, அதுக்கு புதர்கள் இருக்கக்கூடாது, கற்கள் இருக்கக்கூடாது. புதர்களும் கற்கள் இருந்துச்சுன்னா அது மேல போய் மோதி என்ன ஆயிடுன்னு பார்த்தீங்கன்னா அது மரணத்தை தழுவு ஏற்படும், உயிரிழப்புகள் அதிகமாக ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஆனா இந்த மத்திய பிரதேசத்துல அதிகமான புதர்களும் அதிகமான காடுகளும் கம்மியா இருக்கு. ஸோ அதனால என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா அங்க பாறைகளும் கம்மியா இருக்குதுல, வேகமா ஓடக்கூடியதும் சீட்டா வாழக்கூடியதுக்கு நல்ல ஒரு இடமாவும் இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ சிறுத்தை புலிகள் அதிகமாக காணக்கூடிய பகுதின்னு கேட்டாங்கன்னா நீங்க என்ன கண்ண மூடிட்டு போனோம், மத்திய பிரதேசம் சொல்லணும். 2வது இன்னொரு கரண்ட் அஃபேர்ஸ்ல என்ன இருக்குன்னா, கர்நாடகாவின் பெங்களூர் நகரத்தில் சிறுத்தை புலி தனிப்படை, இதுதான் முக்கியம், லியோபார்ட் டாஸ்க் ஃபோர்ஸ் என்று அமைக்கப்பட உள்ளது. அப்போ கொஸ்டின் கேட்கலாமா, சிறுத்தை புலி தனிப்படை எந்த மாநிலத்தில் அமைக்கப்பட உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா நீங்க என்ன சொல்லலாம், கர்நாடகா அப்படின்றத நீங்க சொன்னா மார்க் வந்துடும். அப்ப பாருங்க எல்லாமே சைட் பை சைடு இன்ஃபர்மேஷன் இருக்க பாருங்க. வாட் இஸ் வாட் ஈஸியா புரிஞ்சுக்கலாமா. அப்போ சிறுத்தை புலிகள் அறிமுகம் செய்யப்பட்டது ஞாபகம் இருக்குங்களா, இந்த குன்னோ தேசிய பூங்காவில் மத்திய பிரதேசம் தான் இருக்கு. எங்க இருந்து, நம்ம ஆப்பிரிக்கா கான்டினென்ட்ல இருந்து எடுத்துட்டு வந்தோம் சரிங்களா. அந்த நைஜீரியா நபிபா அந்த கண்ட்ரில இருந்து சுத்தமா தூக்கிட்டு வந்து இங்க வச்சிட்டோம். ஸோ இதுதான் சிறுத்தை புலிகள் பத்தி பேச வேண்டியது. இதை மட்டும் நீங்க படிச்சுட்டா போதுமானதுராமா. அடுத்தது புதுசா ஒரு இனம் கண்டுபிடிக்கப்பட்டாங்கன்னா அது என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பா சொல்லுவாங்க. நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 இடத்துல புது புது இனங்கள் காணப்பட்டுட்டே இருக்குண்டாமா. மீன் தவளைகளாக இருக்கட்டும், விலங்குகளாக இருக்கட்டும். ஒன்று மேற்கு தொடர்ச்சி மலைகள், 2வது கிழக்கு தொடர்ச்சி மலைகள், இன்னொன்று வடகிழக்கு பகுதிகள். இந்த வடகிழக்கு பகுதியெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அங்க காணப்படும் சொல்றாங்க. ஸோ இங்க காணப்படுறதுல இங்க கண்டுபிடிச்சது புதிய பல்லி இனம் சொல்லக்கூடியது. அப்போ சினிமாஸ்பில் ரிஷிடி என்ற சினிமாஸ்பில் ரிசிடி என்பது எங்க காணப்பட்டதுன்னா இந்த விருதுநகர் மேற்கு தொடர்ச்சி மலையில, விருதுநகர் மேற்கு தொடர்ச்சி மலையின் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அப்போ இதுதான் கொஸ்டின் உங்களுக்கு. அப்போ என்ன கேட்பாங்கன்னா சினிமாஸ்பில் ரஷிடி என்பது எந்த மலைப்பகுதியில் காணப்பட்டது, எந்த மாவட்டத்தில் காணப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லணும், விருதுநகர் மாவட்டத்தில் காணப்பட்டுள்ளது அப்படின்றத நீங்க குறிப்புகள் சொன்னா போதுமானது. அடுத்தது டால்பின் திட்டம்மா.
ஸோ டால்ஃபின் பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். பட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டால்ஃபின்காக ஒரு சாங்சுரி முதல்ல உருவாக்கிய மாநிலம் கேட்டாங்கன்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு யாரை போகணுன்னா பீகார். எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் மாதிரி இருக்காது, பிடிஎஃப் பார்க்காதீங்க, பிடிஎஃப் உங்களுக்கு அது இருக்கும் தான். பட் ஆனால் நான் சொல்கிற விஷயத்த இன்ஃபர்மேஷனை காதில் கேட்டுட்டிங்கன்னா எக்ஸாமில் அந்த ஒரு கொஸ்டின் வந்துச்சுன்னா என் ஞாபகம் வரும், அப்போ ஈஸியாக போட்டுருவீங்க. ஸோ பிடிஎஃப் முக்கியம் கிடையாது. ஸோ நான் சொல்கிறது தான் எப்பவுமே சொல்லிட்டு இருப்பேன். அந்த ஜாக்கி சான் சாகசங்கள் அந்த அங்கிள் அந்த ஜாக்கி சானுக்கு சண்டை வரப்போ சொல்வார், மந்திரக்கல் முக்கியம் இல்லை, என்ன முக்கியம், மந்திரம் தான் முக்கியம்னு. ஸோ அந்த அந்த அவர் என்ன சொன்னாருன்னு தெரியல, ஆனால் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்போ இன்ஃபர்மேஷனை நான் கேதர் பண்ணிட்டுனா நம்ம என்ன பண்ணலாம், மந்திரக்கல்ல உருவாக்கலாம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் நீங்கள் இங்கே உருவாக்கணும். பிடிஎஃப் விஷயமே கிடையாது, உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் தான். அப்போ டால்ஃபின் சாங்சுரி ஃபர்ஸ்ட் எங்கே உருவாக்கப்பட்டதுன்னா பீகார்ல உருவாக்கப்பட்டிருக்குன்றது சொன்னா போதுமானதுராமா. அப்போ பீகார்ல ஃபர்ஸ்ட் உருவாக்கியிருக்காங்க. பட் ஆனால் இப்போ டால்ஃபின் திட்டம் எங்க எப்போ தொடங்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு கேட்பாங்கடாமா. கிட்டத்தட்ட 2021 தொடங்கப்பட்டிருக்கு. தமிழகத்தில் 9க்கும் மேற்பட்ட டால்பின் வகைகள் உள்ளது. நோட் பண்றாமா, தமிழகத்தில் 9க்கும் மேற்பட்ட டால்பின் இனங்கள் உள்ளதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுலயும் மன்னார் வளைகுடா பகுதியில் அதிகமாக காணப்படுகிறது. அப்ப கொஸ்டின் கேட்கலாமா, தமிழ்நாட்டில் எந்த உயிர்கோள பெட்டகத்தில் அதிகமாக டால்பின் இனங்கள் காணப்படுகிறதுன்னு சொல்லிட்டு என்ன சொல்லலாம், நம்ம மன்னார் வளைகுடா சொல்லலாம். அப்ப கொஸ்டின் இன்னொரு மாத்தி கேட்கலாமா, தமிழகத்தில் எத்தனை உயிர்கோள பெட்டகங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா என்ன சொல்வீங்க, 3 உயிர்கோள பெட்டகங்கள் ஈஸியா போடலாமா. ஃபர்ஸ்ட் ஒன் நீலகிரி, செகண்ட் ஒன் அகஸ்தியர் மலை, தேர்ட் ஒன் மன்னார் வளைகுடா. அப்ப 3மே என்ன சொல்லலாம்னா நம்ம உயிர்கொள்ள பெட்டகங்கள். அப்ப அதிக உயிர்கொள்ள பெட்டகங்கள் கொண்ட மாநிலம் கேட்டாலும் தமிழ்நாடுன்னு சொல்லலாமா. அப்ப 2 இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன்று பீகார், அப்புறம் உயிர்கொள்ள பெட்டகங்கள். அப்ப அதிகமாக 9க்கும் மேற்பட்ட தமிழ்நாட்டில் காணப்படுது. டால்பின் திட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எப்போ, 2021. டால்பின்கள் தினம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடப்பட்டு வருகிறதுமா. எப்பன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 5 முதல் நம்ம என்ன பண்ணுறோம், டால்பின்கள் தினம்ன்றதை கொண்டாடிட்டே வந்துட்டு இருக்கோம். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் டால்பின்கள் தினம்ன்றது உங்களுக்கு கொஸ்டின்ல இருந்துட்டே இருக்கு. ஏன்னா டால்பின்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்டேஜர் ஸ்பீசிஸ் தான் போயிட்டு இருக்கு, வல்னரபிள் இருந்து. ஸோ ஞாபகம் வச்சுக்கங்க, ஒரு இனம் ஃபுல்லாகவே அழியுதுன்னா அது கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குடாமா. ஸோ இதையும் ஞாபகம் வச்சுக்கங்க. அடுத்தது நோட் பண்ணுங்கம்மா, உடல் உறுப்பு தானம், ஆர்கன் டொனேஷன் சொல்லக்கூடியது. உடல் உறுப்பு தானத்தில் தமிழ்நாடு உடல் உறுப்பு தானத்தில் உலக அளவில் யாருன்னா நம்ம தான் ஃபர்ஸ்ட் இடம். எப்படி சொல்லலாம்னா பெருமையா சொல்லலாம். அந்த விஷயத்துல நம்ம இறந்தவர்கள் என்ன பண்றாங்கன்னா நம்மளோட உடல் உறுப்புகளை தானமா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா, யாரெல்லாம் உடல் உறுப்புக்கு தானமா கொடுக்குறாங்களோ அவங்களுடைய அந்த இறுதி ஊர்வலத்தை தமிழக அரசு மரியாதையுடன் நடத்தும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உலக அளவில், இந்திய அளவில் நான் சொல்லலை, உலக அளவிலே உடல் உறுப்பு தானத்துல தமிழ்நாடு எந்த இடத்துல இருக்காங்க, ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், தமிழர்கள்னால என்ன அர்த்தம், எல்லாத்தையுமே வாரி கொடுக்குறவங்க தான் சொல்லணும். அப்ப இந்த இடத்துல என்ன பண்ற பார்த்தீங்கன்னா, எதுவா இருந்தாலும் நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிடும். அப்போ உலக அளவில் நம்ம எத்தனை இடத்துல இருக்கோம், ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கோம் அப்படின்றத சொல்றாங்க. மற்றது எல்லாமே நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் தான் இருக்கு. ஸோ அது மட்டும் போனதுமானமா. எப்போ இந்த திட்டம் உருவாக்கப்பட்டதுன்னா 2007, 2008 அந்த காலகட்டங்களில் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நோட் பண்ணிங்கடா. அடுத்தது ஏவுகணை சோதனை. அந்த ஏவுகணைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரளாய் ஏவுகணைன்னு சொல்லுவாங்கம்மா, பிரளாய் மிசைல். இது யார் உருவாக்கியிருக்காங்கன்னா DRDO. நோட் பண்ணுங்கம்மா, இது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன், DRDO. அப்போ பிரளாய் ஏவுகணைன்றது வந்து பார்த்தீங்கன்னா தரையில் இருந்து இலக்குகளை என்ன பண்ணுவோம், டக்குன்னு போய் அட்டாக் பண்ணணும்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 500 கிலோ முதல் 1000 கிலோ எடை வரை உள்ள குண்டுகளை என்ன பண்ணுவோம், சுமந்து செல்லும் சொல்றாங்க. எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும்னா 350 கிலோமீட்டர்ல இருந்து 500 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்குகளை தாக்கி அழிக்கும் திறன் கொண்டது. 2 மிசைல் இருக்கும், தரையிலிருந்து தரைக்கு இலக்கு வைக்கிறது. ஞாபகம் இருக்குங்களா, தரையிலிருந்து வானத்துக்கு இலக்கு வைக்கிறதுன்னு சொல்லிட்டு, இது தரையிலிருந்து தரைக்கு இலக்கு வைக்கிறது தான் பிரளய் மிசைல் அப்படின்றத நீங்க தெரிஞ்சு வச்சீங்கன்னா போதுமானது. பிரளய் மிசைலை உருவாக்குறது DRDO. கிட்டத்தட்ட கிலோமீட்டர் நோட் பண்ணி வைங்க, இது உங்களுக்கு மெயின்ஸ்லயும் பிரிலிம்ஸ்லயும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது எத்தனை பேர் புகார் எண்ணை பயன்படுத்துறீங்கம்மா? சார் புகார் என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னா, தமிழ்நாடு அரசு பேருந்துகளில் குறைகளை தெரிவிக்க 149 நோட் பண்றாமா, 149 என்ற எண்ணை அறிமுகம் செய்வது. சார் டிரான்ஸ்போர்ட் கம்ப்ளைண்ட் நம்பர். திடீர்னு நீங்க போயிட்டே இருக்கீங்க, சார் இந்த டிரான்ஸ்போர்ட்ல எனக்கு ஃபெசிலிட்டிஸ் இல்லை சார், டிரான்ஸ்போர்ட்ல ஏதாவது குறைகள் இருந்துச்சுன்னா நீங்க அந்த 149க்கு கால் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கால் பண்ணி அவங்க உங்க புகாரை பதிவு பண்ணிப்பாங்க, அவங்க மேல ஆக்ஷன்ஸும் எடுப்பாங்க. இப்போ ரீசெண்டா என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கண்டக்டருங்க எல்லாருக்கிட்டுமே புகார் அறிவிச்சதுல அதிகமாக வந்த புகார் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிறார்கள் இருக்காங்க, இந்த சிறுமிகள் குழந்தைகள் இருக்காங்கல்ல,
ஒரு 4 சார் 10 வயசு 5 வயசுன்னு சொல்றப்போ இல்லவே இல்லை, நீங்க 4 வயசுல 8 வயசு ஆகுது 15 வயசு ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கண்டக்டர் வந்து மிரட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த டைம்ல நீங்க என்ன பண்ணலாம், 149 நீங்க பதிவு பண்ணீங்கன்னா அவங்க மேல ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க அப்படின்றது இங்க சொல்லியிருக்காங்க. சார் அது மட்டுமே பாத்தீங்கன்னா சில புகார் எண்கள் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்கடாமா, அது நோட் பண்றாமா. இந்த கால்நடை ஆம்புலன்ஸ் இலவச எண் வந்து பாத்தீங்கன்னா 1962 சொல்றாங்க. செகண்ட் ஒன் பாருங்க, பள்ளி கல்வித்துறை இலவச எண் வந்து பாத்தீங்கன்னா 14417 சொல்றாங்க. இந்த சீனியர் சிட்டிசன் சொல்லக்கூடிய மூத்த குடிமக்களுக்கான இலவச எண் பாத்தீங்கன்னா 1456 அப்படின்றது 567 அப்படின்றத சொல்றாங்கம்மா. அப்போ இந்த இடத்துல இது எல்லாமே இன்டர்லிங்கா இருக்கா பாருங்க. அப்ப புகார் எண்கள்ன்றது இப்போ வரைக்குமே இருந்துட்டே இருக்கு. யார் மேல புகார் தெரிவிக்கணும் தெரிவிக்கலாம், தப்பு இல்லை, ஆனா நியாயமா இருக்கிறது தெரிவிங்கடாமா. அடுத்தது சார் ரிசர்வேஷன். நம்ம ரிசர்வேஷனை பத்தி நிறையவே படிச்சிருப்பீங்க. இப்போ வரைக்குமே பாத்தீங்கன்னா இந்தியாவில் ஜாதி வாரியா கணக்கெடுப்பு நடத்தி முடிச்சிட்டாங்க. பட் ஆனால் நடத்திய முதல் மாநிலம் அப்படின்றது ஒன்று இருக்கு. அப்போ சார் இந்த முதல் கணக்கெடுப்பு, முழுமை பெற்ற கணக்கெடுப்பு அப்படின்றது ஜியோகிராஃபில நீங்க படிச்சுட்டு இருப்பீங்க, ஓகேங்களா? அப்ப என்னன்னா 1882 1871 இந்த மாதிரி காலகட்டங்கள்ல என்ன நடந்திருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா பீகார் மாநிலம் நோட் பண்றாமா 75% இடஒதுக்கீடு பெற்றிருக்காங்க. ஆனா ஜாதி வாரியா கணக்கெடுப்பு நடத்திய முதல் மாநிலம் கேட்டாங்கன்னா நீங்க கண்ணை மூடிட்டு போடலாம், பீகார். இப்ப போயிட்டு இருக்கு, ஆந்திரா எடுத்துட்டு இருக்காங்க. இப்ப நரேந்திர மோடி வந்துட்டாலும் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து உங்களுக்கு கணக்கெடுப்பு நடத்துறேன் ஜாதி வாரியான்னு சொல்லியிருக்காங்க. இது எவ்வளவு யூஸ்ஃபுல்னு தெரியாது, பட் ஆனா பண்ணிருக்காங்க. ஆனா இந்தியாவில் அதிக இடஒதுக்கீடை அளிக்கும் மாநிலம் கேட்டாங்கன்னா சத்தீஸ்கர் மாநிலம் தான்மா. கிட்டத்தட்ட 82% ரிசர்வேஷன் வச்சிருக்காங்க. 82%. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஈஸியா சொல்லலாமா? தமிழ்நாடு கவர்மெண்ட் எத்தனை சதவீதம்? 69% ரிசர்வேஷனை நம்ம ஜெயலலிதா அம்மையார் அழகா போட்டு வச்சுட்டு போயிட்டாங்களா, ஓகேங்களா? அப்போ பாருங்க ஒவ்வொரு மாநிலமும் வச்சிருக்காங்க. பீகார் 75% ரிசர்வேஷன் வச்சிருக்காங்க. அப்ப நம்மளெல்லாம் விட அதிகமான ரிசர்வேஷன் அவங்க என்ன பண்றாங்க, ரிசர்வ் பண்ணி வச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் ஒரு கேஸ் நடக்குது, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கும் இந்திரா சஹானி கேஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கம்மா. இந்த கேஸ்ல என்ன சொல்லுவாங்கன்னா 50% மேல் இடஒதுக்கீடு செல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இடஒதுக்கீடுல இருந்து கொஸ்டின் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கா பாருங்க. அப்ப இந்திரா சஹானி கேஸ் அப்படின்றது என்னன்றது கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது ஆல்ரெடி பார்த்துட்டு வந்த காசநோயை பத்தி. பட் காசநோய் அறிக்கையில வந்து பாத்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க WHO. இது வந்து பாத்தீங்கன்னா 75 லட்சம் பேர் பாதிப்பாகிறதா சொல்றாங்க. ஸோ ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் வச்சுக்க, இந்தியா, இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ் இவை தான் வந்து பாத்தீங்கன்னா காசநோயில அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கதாகவும் குறிப்புகள்ல கூறப்படுகிறது. அப்ப இந்த இடத்துல காசநோய்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்றது தெரிஞ்சுக்க. அடுத்தது கண்ணை மூடிட்டு போடலாமா? விளையாட்டு போட்டி, தேசிய விளையாட்டு போட்டி 2023 எங்க நடைபெற்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. கோவா. நோட் பண்ணுங்க. அப்ப 37வது தேசிய விளையாட்டு போட்டி இப்போ எங்க பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா அணியானது கிட்டத்தட்ட எவ்வளவு பாத்தீங்கன்னா 228 பதக்கங்கள் வெற்றி சாம்பியன் பட்டம் பெற்றது. அப்போ இது 37வது போட்டின்னு சொல்றாங்க. கோவாவில் நடைபெற்றிருக்கு. எந்த மாநிலம் சாம்பியன் பட்டத்தை பெற்றதுன்னா நீங்க யாரை போடணும்? மகாராஷ்டிரா மாநிலத்தை போடணும். எங்க நடைபெற்றது? கோவாவில். சாம்பியன் பட்டம் வாங்குறது மகாராஷ்டிரா மாநிலம். ஏன் மகாராஷ்டிரா மாநிலம் வாங்கினா கேலோ இந்தியாவை ஃபர்ஸ்ட் அங்கதான் ஸ்டார்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கிடாமா. அங்கிருந்து விளையாட்டுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க இம்ப்ரூவ் ஆகிட்டே வந்துட்டு இருக்காங்க. ஸோ நாமளும் பார்ப்போம் வந்துருவோம்னு சொல்லிட்டு. அடுத்து பாருங்க 2வது இடமும் 3வது இடத்துல ஹரியானாவும் இருக்காங்கம்மா. ஸோ தமிழ்நாடு 78 10வது இடத்துல இருக்காங்க. தமிழ்நாடு எத்தனை இடத்துல இருக்காங்க? 10th பிளேஸ் இருக்காங்க. ட்ரஸ்ட் மை வேர்ட்ஸ் காய்ஸ், கிட்டத்தட்ட இன்னொரு 5 to 6 இயர்ஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸ் போயிடும். என்ன சார் சொல்றீங்கன்னா கண்டிப்பா விளையாட்டுத்துறையில நம்ம தமிழக வீரர்கள் நிறைய சிறந்த பங்களிப்பை அளிச்சுட்டே வந்துட்டு இருக்காங்க. ஸோ முன்னேறிட்டும் இருக்குன்றது தெரிஞ்சுக்கிட்டா போதும். இப்ப நம்ம மொத்தமா 10வது இடத்துல இருக்குன்றது தெரிஞ்சுக்குமா. அடுத்தது சார் 37வது கோவாவில் நடந்துச்சு. 38வது தேசிய விளையாட்டு போட்டி எங்க சார் நடக்க போகுதுன்னா உத்தரகாண்ட். பாருங்க ஆல்ரெடி நான் உத்தரகாண்ட் சொல்லிட்டேன் உங்களுக்கு. 2023 உலக முதலீட்டாளர் மாநாடு எங்க நடந்துச்சு? உத்தரகாண்ட் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்துட்டே இருக்கு. நான் 1 by 1 சொல்றேன் பாருங்க. உலக முதலீட்டாளர்கள் மாநாடு எங்கன்னு பாத்தீங்கன்னா 2023 உத்தரகாண்ட். ஸோ 38வது தேசிய விளையாட்டு போட்டி எங்க? உத்தரகாண்ட் அப்படின்றது. எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் சொல்றேன் பாருங்க. ஹெலிகாப்டர் மூலம் ஆம்புலன்ஸ் சேவையை வழங்கிய முதல் மாநிலம் கேட்டாங்கன்னா உத்தரகாண்ட். ஐயா என்னங்க ஐயா இவ்வளவு சொல்றீங்கன்னு சொல்றீங்க. இன்னொரு இன்ஃபர்மேஷன் சொல்றேன் கேளுங்க. இந்த பொது சிவில் சட்டம் சொல்லுவாங்கல்ல, யூனிஃபார்ம் சிவில் கோட் ஆர்டிகல் 44, இதை அமல்படுத்திய முதல் மாநிலம் கேட்டாங்கன்னா உத்தரகாண்ட். பாருங்க சுதந்திரத்துக்கு முன்னாடி கோவா, பட் உத்தரகாண்ட்ன்றது கரண்ட் அஃபேர்ஸ்ல எல்லா ஆங்கிள்லயும் இருக்கான். ஓரிடம் மிச்சம் வைக்கலங்க, எல்லா ஆங்கிலுமே உத்தரகாண்ட் இருந்துட்டே இருக்கான். ஸோ இதை நோட் பண்ணி வைங்க. உத்தரகாண்ட் கேட்டாங்கன்னா மிஸ் பண்ணாதீங்க. 38வது தேசிய விளையாட்டு போட்டி எங்க? உத்தரகாண்ட்ல. அப்போ 37வது கோவால் நடந்துச்சு என்றது தெரிஞ்சுக்கணுங்க. அடுத்தது
தடுப்பூசி ஒப்புதல் சொல்றாங்க. இந்த சிக்கன் குனியாவிற்கு வைரஸ்க்கு எதிராக வந்து பாத்தீங்கன்னா தடுப்பூசி கொடுத்திருக்காங்க. அந்த தடுப்பூசியை யார் ஒப்புதல் அளிச்சிருக்காங்கன்னா அமெரிக்கா கொடுத்திருக்காங்க. அப்போ உலகின் முதல் சிக்கன் குனியா தடுப்பூசி வந்து பாத்தீங்கன்னா ஐசிசுக் அப்படின்னு வாங்கம்மா, நோட் பண்ணி வைங்க. சிக்கன் குனியாவை அப்போ அமெரிக்கா முதல் சிக்கன் குனியா வைரஸ் வந்து பாத்தீங்கன்னா இது, ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கேட்பாங்கடாமா. அடுத்தது கின்னஸ் ரெக்கார்ட் அப்படின்றாங்க, ஓகேங்களா? உத்தரப்பிரதேசம் அயோத்தியில் தீபாவளிக்காக 22 லட்சம் அகல் விளக்குகள் ஏற்றி கின்னஸ் சாதனை படைச்சிருக்காங்க சொல்றாங்க. ஸோ நமக்கு தெரியும் தமிழர் சங்க காலத்துல தமிழர் திருவிழானா நான் 3 திருவிழா மட்டும்தான் சொல்வேன். எல்லா திருவிழாவும் தமிழோட திருவிழா கிடையுமா கேட்டால் கிடையவே கிடையாது. பொங்கல் அறுவடை திருவிழா தமிழோட திருவிழா. அடுத்தது இந்திர விழான்னு சொல்லிட்டு கொண்டாடுவாங்க தலைநகர்ல, அது ஒரு திருவிழா. அடுத்தது 3ஆவதா இருக்கிறது கார்த்திகை தீபம். அப்ப சங்க காலத்துல மொத்தமா எத்தனை திருவிழாக்கள் கொண்டாடப்படுது? 3 தான். ஆனா இங்க வந்து பாருங்க, இந்த கார்த்திகை தீபத்தை தீபாவளியில அவங்க என்ன பண்ணி அகல் விளக்கு ஏற்றுறாங்க. இது கார்த்திகை தீபத்துல ஏற்ற வேண்டிய விஷயம், பட் தீபாவளிக்காக ஏற்றிருக்காங்க. அப்போ வட இந்தியாவில தான் என்ன ஆயிருக்கு, தீபாவளின்ற ஒரு விஷயம் நல்லா எமர்ஜ் ஆயிருக்குன்றதை இப்போ நீங்க தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது நிதி ஒதுக்கீடு. இந்த இடத்துல நம்ம நிதி ஒதுக்கீடுனா நம்ம ஒரு 4-5 இன்ஃபர்மேஷனும் படிச்சுக்கலாமா? நிதி ஆணையம் ஆர்டிகல் 280 சொல்லுமா? ஆர்டிகல் 280 நிதி ஆணையத்தை பத்தி கூறுகிறது. குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவார்னா 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அமைப்பார்னு சொல்றாங்க. அப்போ ஒவ்வொரு முதல் நிதி ஆணையத்தின் தலைவர், 2ஆம் நிதி தலைவர் சொல்லிட்டு பாக்குறப்போ நம்ம 15வது நிதி ஆணையத்தின் தலைவர் யாருன்னா NK சிங். இது பல முறை கேட்கப்பட்ட கேள்விகள். TNPSல ஏதாச்சும் ஒரு கொஸ்டின்ல NK சிங் இருந்துட்டே இருக்காரு. அப்ப 16வது நிதி ஆணையத்தின் தலைவர் யார் வந்திருக்காருன்னா, இது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இப்பயும் நோட் பண்ணிக்க, அரவிந்த் பனகாரியா. அப்ப 16வது நிதி ஆணையத்தின் தலைவர் யாரு? அரவிந்த் பனகாரியா அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. இந்த அரசியலமைப்பு இது ஃபுல்லாவே கொடுத்துருக்காங்க. சரி, நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் தான் இருக்கு. இப்போ என்ன பண்ணிருக்காங்க, ஒதுக்கியிருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஊரக பகுதிகளுக்கு தமிழகத்துக்காக ஒதுக்கியிருக்குன்னு சொல்றாங்க. NK சிங் பத்தியே நோட் பண்ணிக்கமா. அடுத்தது ஓகேம்மா. இந்த மூத்த வாக்காளர் இமாச்சல பிரதேசம் சொல்றாங்க. இமாச்சல பிரதேசத்தில் மூத்த வாக்காளரான கங்கா தேவி என்ன ஆயிட்டாங்கன்னா மரணம் அடைஞ்சிட்டாங்கடாமா. எவ்வளவு வயசுன்னு பார்த்தீங்கன்னா 104 வயதுங்க அவருக்கு மொத்தமா. அப்போ இந்தியாவிலே ரொம்ப மூத்த வாக்காளர் யாருன்னா இவங்களும் சொல்லலாம். 104 வயசுல என்ன பண்ணிட்டாங்க பார்த்தீங்கன்னா மரணம் அடைஞ்சுன்னு சொல்றாங்க. ஓகே, இதுவும் நோட் பண்ணி வைங்கம்மா. அடுத்தது சார், இந்த மணிப்பூர்ல என்ன சார் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்கன்னா, இந்த இடத்துல இந்த இன்ஃபர்மேஷனை ஜஸ்ட் கேதர் பண்ணிக்கோங்க. ஒரு பக்கம் மைத்தேயி, இன்னொரு பக்கம் குகி அப்படின்றது 2 பழங்குடியின சமூகம் இருக்காங்க. உங்களுக்கு என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்டிலேருந்து எஸ்சி கொடுத்துட்டீங்கன்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ண இருப்பாங்க. இவங்க 2 பேருக்குள்ள ஏற்பட்ட பிரச்சனை தான் சொல்றாங்க. ஆனா என்ன சொல்றாங்கன்னா, இந்த குழுக்களுக்கு தடை விதிக்கிறாங்க. யாருன்னா மைத்தேயி சமூகத்துக்கு ஆதரவான ஆயுத குழுக்கள் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த குழுக்களுக்கு என்ன பண்றாங்க, அரசு தடை விதிச்சிருக்கு அப்படின்றதுங்க. அப்போ சட்டவிரோதமான தடுப்பு சட்டத்தின் கீழ் தடை விதிக்கப்பட்டுள்ளது. அப்போ ஒரு குழுக்கு தடை விதிக்கிற சட்டம் யாருக்குன்னா மத்திய அரசுக்கும் இருக்கு, மாநில அரசுக்கும் இருக்கு அப்படின்றத இங்க நீங்க தெரிஞ்சுக்கலாமா எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ல. அடுத்தது நோட் பண்றாமா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு நிமிஷம். ஓகேவா? பழங்குடியினர் வளர்ச்சி திட்டம் சொல்றாங்க. நவம்பர் 15 ஜார்க்கண்ட் மாநிலத்துல பழங்குடியின சமூகத்தின் மேம்பாட்டுக்காக கிட்டத்தட்ட 24,000 கோடி மதிப்பிலான பழங்குடியினர் வளர்ச்சி திட்டத்தை பிரதமர் மோடி திறந்து வைத்தார். என்ன சார் பிரச்சனை இதுல? இது ஏன் சார் அவ்வளவு பெருசா பேசுறாங்கன்னா, இங்க பாருங்க, நம்ம இந்தியாவில பிரிட்டிஷ்காரனை எதிர்த்த பழங்குடியினர் கழகங்கள் பார்த்தீங்கன்னா 3 கழகங்கள் சொல்லலாமா? கோல் கிளர்ச்சி, முண்டா கிளர்ச்சி, தன்டாலர் கிளர்ச்சி அப்படின்னு சொல்லலாமா? இதுல பிர்சா முண்டா என்ற ஒரு பெரிய ஆர்மியை வச்சு என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷர் ஃபைட் பண்ண ஆரம்பிப்பாரு. அப்போ பிர்சா முண்டா கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்துட்டே இருக்காரு. அவங்களுடைய நலனுக்காக என்ன பண்றாங்கன்னா 24,000 கோடியை பிரதமர் மோடி அவர்கள் என்ன பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா அறிவிச்சு ஒரு நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு. நவம்பர் 15 நோட் பண்றாமா? பிர்சா முண்டாவுடைய பிறந்த நாள் எப்போ? நவம்பர் 15. ஸோ என்ன பண்றீங்கன்னா இப்பவே நீங்க சைட்ல எழுதி வச்சுக்கோங்க. 3 கிளர்ச்சிகளும் படிச்சு வைங்க. குரூப் 4ல கேட்பான். கேட்கிற அன்னைக்கு நான் திருப்பி வந்து ரீகால் சொல்றேன். நான் அந்த சொன்னேனே அந்த கொஸ்டின் சொல்லிட்டு. ஸோ கிளர்ச்சிகள் கண்டிப்பா படிச்சிடணும்டா. அடுத்தது ஸ்மார்ட் சிட்டி தரவரிசை அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டில் மதுரை 8வது இடத்தை பிடிச்சிருக்குங்க இந்திய அளவுல. அப்ப முதல் இடம் யாருன்னு பாத்தீங்கன்னா சூரத் இருக்கு. 2ஆம் இடம் ஆக்ரா உத்தரப்பிரதேச சேர்ந்தது. அடுத்து 3ஆம் இடம் அகமதாபாத் சேர்ந்து சொல்றாங்க. சார் என்ன சார் ஸ்மார்ட் சிட்டினா? சார் ஸ்மார்ட் சிட்டினா ஒண்ணுங்க, ஸ்மார்ட்டா வாட்ச் கட்டுறான், ட்ரெஸ்ஸிங் பண்றான்லாம் இல்லை. அதே தான் அப்படியே சிட்டிலே அப்ளை பண்ணிக்கோங்க. தெருக்கள் சீரா இருக்கு, தெருவிளக்குகள் இருக்கு, ஒவ்வொரு தெருக்கும் ஒரு பக்கத்துல குப்பை தொட்டிகள் இருக்கு, கிளீனா வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர் தான் ஸ்மார்ட் சிட்டின்றாங்க. அப்போ ஸ்மார்ட் சிட்டி தரவரிசையில ஃபர்ஸ்ட் இடத்துல யார் இருக்காங்கன்னா சூரத் நகரம் சொல்லக்கூடியதுமா. இந்த குஜராத் அடிச்சிருங்க சரிங்களா. அப்புறம் 2ஆம் இடத்துல ஆக்ரா இருக்குன்னு சொல்றாங்க. 3ஆவது இடத்துல அகமதாபாத் இருக்குன்னு சொல்றாங்க. 4ஆவது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த இடத்துல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல மதுரை எத்தனாவது இடம்?
ஒரே ஒரு நகரம் மட்டும் தான் இருக்கு. பட் ஆனால் என்ன பண்ணலாம், நீங்க என்ன பண்றீங்கன்னா ஸ்வச் பாரத் மிஷன்ன்றது ஒன்று இருக்கு, அதை நீங்க படிச்சு வைங்க, அதுவும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது பிரதமரின் விவசாயிகள் நிதி உதவி திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம், அந்த பிர்சா முண்டாவுக்காக கொடுக்கப்பட்ட நிதி உதவி தான் சொல்றாங்க. ஆனா நீங்க இங்க நான் ஒரு ஸ்கீம் சொல்றேன், எழுதுங்க. பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா, இந்த பயிர் காப்பீட்டு திட்டம் சொல்றாங்க பாத்தீங்களா, அதை படிச்சு வச்சிருக்கேன்டாமா. ஏன் சார் இதை படிக்கணும்னா கண்டிப்பா படிச்சிருக்கணும். ஏன்னா ஒவ்வொரு பயிருக்கும் என்ன பண்றாங்க, காப்பீடு கொடுத்துட்டே இருக்காங்க. அதே மாதிரி பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சை யோஜனா, இந்த சொட்டு நீர் தெளிப்பு, இதுவும் ஒரு கொஸ்டின், இதுவும் ரெண்டுமே கொஸ்டின் கேட்டிருக்கான். இந்த சிறு துளி பெருவெள்ளம் சொல்லுவாங்கம்மா, பர் டிராப் மோர் கிராப்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, அது அப்படியே அப்ளை ஆயிருக்கு. அப்படி அந்த கொஸ்டின் அப்படியே ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. ஸோ இதையும் நீங்க படிச்சு வச்சுட்டீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்போ ஸ்கீம்ஸும் என்ன பண்ணீங்கன்னா சைட் பை சைடா நீங்க படிச்சுட்டு வந்தீங்கன்னா மிஸ் பண்ணவே மாட்டீங்க எந்த கொஸ்டினுமே. அடுத்தது நான் சொன்னா இல்லையா, ஐயா இந்த உத்தரகாண்டை எங்கேயுமே மறக்காதீங்க ஐயா, அவன் எல்லா இடத்துலயும் வரானே ஐயா. இந்த கேரளா தான் ஃபர்ஸ்ட்லாம் நம்ம படிக்கும்போது வந்துட்டே இருப்பான். உத்தரகாண்ட் 4வது இடத்துல பாக்குறோமா பாருங்க. பொது ஆம்புலன்ஸ் சேவையை, ஹெலிகாப்டர் ஆம்புலன்ஸ் சேவையை உருவாக்கியது யாரு, உத்தரகாண்ட்னு சொன்னோம். 38வது தேசிய விளையாட்டு எங்கன்னு சொன்னோம், உத்தரகாண்ட் சொன்னோம். உலக முதலீட்டாளர் மாநாடு எங்க சொன்னோம், உத்தரகாண்ட் சொன்னோமா. ஸோ இங்க பாருங்க, பொது சிவில் சட்டமும் இப்ப எங்க வந்துட்டோம், உத்தரகாண்ட் தான் சொன்னோமா. அப்போ அமல்படுத்திய முதல் மாநிலம் என்ன, இவங்க தான். ஆனா சுதந்திரத்துக்கு முன்பு 1947க்கு முன்பே எங்க புது சிவில் சட்டம் அமல்படுத்தப்பட்டிருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா கோவாவில் போர்ச்சுகீசியர்களால் அறிமுகம் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதனுடைய ஆர்டிகல் பாத்தீங்கன்னா யூனிஃபார்ம் சிவில் கோட் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 44 டிபிஎஸ்பில இருக்குடாமா. டிபிஎஸ்பில அழகா கொடுத்திருப்பாங்க. சோ இந்த பொது சிவில் சட்டம் உலகம் நம்ம இந்தியா முழுவதும் அமல்படுத்தப்பட்ட முடியுமான்னு கேட்டா சாத்தியம்தான். அப்படி பண்ணாலும் பார்க்க வேண்டியது. அதனுடைய ப்ராவின்சஸ் பயங்கரமா கொடுத்திருக்காங்கம்மா, அதையும் படிச்சு வச்சுக்கோங்க. அடுத்தது டிக்டாக் செயலி தடை அப்படின்றாங்க. இப்ப எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா, தற்சமயம் டிக்டாக் செயலியை தடை செய்த நாடுன்னு கேட்டாங்கன்னா நேபாளம்டாமா. இந்தியா கண்டிப்பா என்ன பண்றாங்க, தடை பண்ணிட்டாங்க. கொரோனா டைம்லயே டிக்டாக் மூலியமா நம்மளுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் என்ன பண்ணுது, திருடப்பட்டு வருதுன்னு சொல்லிட்டு பண்ணிட்டாங்க. இப்ப ரீசெண்டா நேபாள் நாடும் பண்ணிருக்காங்க. நிறைய நாடுகள் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா தடை பண்ணிட்டே இருக்காங்க. அடுத்தது இந்திய சர்வதேச அறிவியல் விழான்னு சொல்லக்கூடியதுமா, நோட் பண்ணுங்கம்மா. கொஸ்டின், ஹரியானா ஃபரிதாபாத்தில் 9வது இந்திய சர்வதேச அறிவியல் விழா நடைபெற உள்ளது. இந்தியா இன்டர்நேஷனல் சயின்ஸ் ஃபெஸ்டிவல். கொஸ்டின் மாதிரி ஐ திங்க் இது ஏதோ ஃபாரஸ்ட் கார்டு எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். டைரக்டாவே இந்தியா சர்வதேச அறிவியல் விழா என்பது எங்க நடைபெற உள்ளதுன்னு சொல்லிட்டு, ஸோ இது கொஞ்சம் நோட் பண்ணி வைங்க, கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது போன வருஷத்துக்கு 3 வருஷம் கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது புயல்கள், மித்திலி புயல். அப்போ பாத்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு 2 இடத்துல அடிக்கடி புயல்கள் உருவாயிட்டே இருக்கும். முக்கியமா அந்த வங்கக்கடலை அடிக்கடி உருவாயிட்டே இருக்குமா. ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு பேர் வைப்பாங்க. அப்போ மித்திலி புயலுக்கு பேர் வச்சவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்க, மாலத்தீவுமா. நோட் பண்றாமா. மித்திலி புயலுக்கு பேர் வைத்தது யாரு, மாலத்தீவு. இதுதான் கொஸ்டின், வேற எதுவுமே கிடையாது. அது எவ்வளவு தாக்கத்துல வந்துச்சு, என்ன பண்ணுச்சு, அதெல்லாம் வேண்டாம். அதெல்லாம் குரூப் 1 மெயின்ஸ்ல உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பட் ஆனா மித்திலி புயலுக்கு பேர் வைத்த நாடு மாலத்தீவு அப்படின்றது தெரிஞ்சுக்கோ. அப்ப எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டா. இப்ப ரீசெண்டா மிக்ஜம் புயல்னு வந்துச்சுங்க. யாருங்க, மிக்ஜம் புயல். இதுக்கு வச்சு யார் பேர் வச்சாங்கன்னா மியான்மர்னு ஒரு நாடு பேர் வச்சாங்கம்மா. மியான்மர். நோட் பண்றாமா. மிக்ஜம் புயலுக்கு யாரு, மியான்மர். மித்திலிக்கு மாலத்தீவு. இந்த ரெண்டுத்துக்கும் டிஃபரெண்ட் நீங்க புரிஞ்சுக்கிட்டனால என்ன பண்ணலாம், அந்த கொஸ்டின்ஸ் கேட்கிறப்போ ஈஸியா அடிச்சிடலாம். அடுத்தது இந்த ராணுவ கூட்டு பயிற்சின்னு சொல்லக்கூடியதுமா. இப்போ ஒரு நாடு இருக்கு, இன்னொரு நாடு நம்ம இந்தியா இருக்கு, இந்தியா பக்கத்துல ஒரு நேபாள் இருக்கு, வங்கதேசம் இருக்கு. என்ன பண்றாங்கன்னா ராணுவ ஒத்திகை பார்ப்பாங்க. எதுக்காக பார்ப்பாங்கன்னா எல்லா மிலிட்டரியும் ஒரு சேம் எப்படி இருக்கு பவர் வச்சிருக்க மாட்டாங்க. அவங்க மூலியமா நான் உனக்கு நட்புணர்வு வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிலிட்டரி எக்ஸசைஸ் பண்ணுவாங்கம்மா. இந்த இடத்துல மித்திர சக்தின்றது இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் பண்ணக்கூடியதான் இந்த மித்திர சக்தின்னு சொல்லக்கூடியது. அப்ப மித்திர சக்தி என்ற ராணுவ கூட்டு பயிற்சிமா, இதுல ரொம்ப முக்கியமான என்னன்னா ராணுவ கூட்டு பயிற்சியா, கடல் கூட்டு பயிற்சியா, கடல் பயிற்சியா, விமான பயிற்சியான்னு சொல்லிட்டு கேட்கறது இருக்கு. அப்ப இந்த இடத்துல ராணுவ கூட்டு பயிற்சி மித்திர சக்தி யார் யாருக்கும், இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் அப்படின்னு சொல்லலாம். மித்ரா அப்படின்னா இலங்கை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிடாமா. அடுத்தது உலக மீன்பிடி மாநாடு அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். குஜராத். ஆமா, ஏன் சார்ன்னு பாத்தீங்கன்னா நம்ம 2 விஷயம் எடுத்துக்கலாம். இந்த உள்நாட்டு மீன்பிடிப்பு, வெளிமாநில மீன்பிடிப்புன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல. இந்த குஜராத்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த மாநாடு நடத்துறாங்க. இந்த மாநாட்டுல நிறைய எப்படிலாம் மீன் பிடிக்கிறது, எல்லை தாண்டி மீன் பிடிப்பு, நிறைய பிரச்சனைகள், மீனவர்களுக்கான பிரச்சனைகளையும் பத்தி பேசிக்கிறதா சொல்றாங்க. பட் ஆனா அதிக மீன் உற்பத்தி செய்யப்படும் மாநிலம் கேட்டாங்கன்னா ஆந்திரா. நோட் பண்றாமா. இது வந்து உங்களுக்கு ஸ்டாட்டிக் கொஸ்டின்ல இருக்கு, கரண்ட் அஃபேர்ஸ்லயும் இருக்கு.
இலக்கு நிர்ணயிச்சிட்டாங்க. 2030ஆம் ஆண்டுக்குள் 1 ட்ரில்லியன் பொருளாதாரத்தை எட்ட போறதா தமிழக அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளது. அப்போ 2030க்குள்ள எத்தனை ட்ரில்லியன்? 1 ட்ரில்லியன் என்ன பண்ண போறாங்க? பொருளாதாரத்தை எட்ட போறதாவும் குறிப்புகள் கூறப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. நோட் பண்ணி விடாமா. அடுத்தது இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ராமா. வெங்கட்ராமன் அப்படின்னு சொல்றாங்க. வெங்கட்ரமணன் கூறியர் ரிசர்வ் வங்கியின் முன்னாள் ஆளுநர், தமிழகத்தை சேர்ந்தவர். இவர் வந்து காலமாயிட்டாருன்னு சொல்றாங்க. 18வது ஆளுநர் சொல்லுவாங்க. இப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல் ஆளுநர் கேட்டா என்ன சொல்லுவாங்க? சார் ஸ்மித் சொல்லலாமா? சார் இப்போ ரீசெண்டா இருக்கவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சக்தி காந்த தாஸ். சக்தி காந்த தாஸ் அப்படின்னு சொல்லலாமா? ஸோ இப்போ பாருங்க, இவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆளுநராக இருந்திருக்காருன்னு சொல்றாங்க. அதுவரை வந்து பாத்தீங்கன்னா மத்திய நிதித்துறை செயலராகவும் கர்நாடக அரசின் ஆலோசகராகவும் விளங்கியிருக்காருன்னு சொல்றாங்க. ஸோ இவரை பத்தி கொஞ்சம் படிச்சு வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு என்னன்னா லிஸ்ட் ஒரே ஒரு லிஸ்ட் தான், ஆளுநர்கள் வரிசையே படிச்சு வச்சுக்கோங்க ரிசர்வ் பேங்க்ல. அடுத்தது பன்னாட்டு மாநாடுராமா. நோட் பண்ணுங்க. சென்னை கோயம்பேட்டில் ஜனவரி 5 உலக செம்மொழி தமிழ் சங்கம் சார்பில் பன்னாட்டு மாநாடு நடத்தப்பட உள்ளது. சார் அது இதனுடைய தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தலைப்பு உலக கல்வி திறன் மேம்பாட்டு தமிழ் மொழியின் பங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழர்களின் பண்பாட்டை மீட்டெடுக்கும் உருவாக்கும் சொல்லுவாங்க. இப்போ என்னன்னா தமிழர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பல கலாச்சாரங்கள் என்ன ஆயிட்டு இருக்கு? மறைஞ்சிட்டே வருது, அழிஞ்சிட்டு வரல, மறைஞ்சிட்டு வருது. அதுக்கு பதில் தான் புது எமர்ஜென்சி ஆயிடுச்சுல்ல. ஸோ அதை திருப்பி என்ன பண்ண போறாங்க? கண்டறிஞ்சு ஆய்வுகளை மேற்கொண்டு அது திருப்பி எடுத்துட்டு வர போற சொல்றாங்க. அந்த தலைப்பு நல்லா பேசுற மாதிரி இருக்காங்க. அது முடிஞ்சிருச்சுங்க. அடுத்தது கல்வெட்டுகள் கண்டெடுப்பு அப்படின்னு சொல்றாங்கம்மா. ஸோ இது மட்டும் நோட் பண்ணிடாமா. எங்கெல்லாம் கல்வெட்டு காணப்படுதோ அங்க என்ன பண்ணலாம்? அகழ்வாராய்ச்சி இடங்களாக எடுத்து சேர்த்துக்கலாமா? நம்ம யூனிட் 8ல கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திருநெல்வேலி மாவட்டம் வீரவநல்லூர் அருகில் உள்ள அத்தாளநல்லூரில் அருள்மிகு கஜேந்திர வரதராஜ பெருமாள் கோவிலில் பாண்டியர் சோழர் காலத்து கல்வெட்டுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. அப்ப நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இந்த பிற்கால பாண்டியர்கள் பிற்கால சோழர்கள் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரை பத்தியும் படிச்சிருங்க இப்பவே. ஏன்னா வச்சுக்கீங்களா அந்த மாதிரி கொஸ்டின் கேட்க. கோயில் பாண்டிய மண்ணின் மாரவர்மன் ஸ்ரீ வல்லப்பனால் நோட் பண்றாமா. வல்லப்பனால் கட்டப்பட்டதுன்னு சொல்றாங்க. இது வந்து 15ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கல்வெட்டுன்னு சொல்றாங்க. அதே டைம்ல வந்து பாத்தீங்கன்னா குலோத்துங்க சோழனும் சடையவர்மன் ஸ்ரீ வீரபாண்டியன், 1ஆம் மாரவர்மன் குலசேகரன் ஆகியோர் கல்வெட்டுகள் இங்கு காணப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. ஸோ நான் ஏன் படிக்க சொல்லணும்னு தெரியுதுங்களா? இந்த பிற்கால சோழர்கள் ஒரு கல்வெட்டு கிடைக்குது, உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. அந்த கல்வெட்டை வச்சு என்ன பண்ணுவாங்க? ஸ்டாட்டிக்ல கொஸ்டின்ஸ் கேட்டுருவாங்க. ஸோ அதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்தது சிலை திறப்பு விழா அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ங்க. இந்த பிரதமர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாரு. யாருன்னா விபி சிங் அவருடைய சிலை வந்து திறக்கப்பட்டிருக்கு. எப்பன்னு பாத்தீங்கன்னா நவம்பர் 27. சரிங்களா? இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா நோட் பண்றோம். இது 1989-90 வரை இந்திய பிரதமராக பதவி வகித்தவன்னு சொல்றாங்க. இந்த மண்டல் கமிஷன் சொல்லுவாங்கம்மா. இந்த மண்டல் கமிஷனின் பரிந்துரை என்ன பண்றாங்கன்னா ஏற்றுக்கொண்டவர், நடைமுறைப்படுத்தியவர் யாருன்னா விபி சிங் அப்படின்ற பிரதமர் தான் சொல்லுவாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட பிற்படுத்தப்பட்டவருக்கு 27% இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்திய பிரதமர் யாருன்னு கேட்டாங்கன்னா நம்ம கண்ணை மூடிட்டு போடலாம். விபி சிங் அப்படின்றது தெரிஞ்சு வச்சுக்கிடாமா போதுமானது. சரிங்களா? அடுத்தது உலக உணவு திருவிழா. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய டூரிசம் சொல்லிட்டு, இந்த நிச் டூரிசம் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. சார் அது என்ன சார் நிச் டூரிசம்னா? ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொருத்தர் இப்போ விசிட் பண்ணும்போது ஒவ்வொரு ஸ்பெஷல் இருக்குல்ல. இந்த உணவு திருவிழானா அந்த இடத்துல எல்லா வகையான உணவும் இருக்கும். நீங்கள் வெஜிடேரியன் இருந்தாலும் நான் வெஜிடேரியன் இருந்தாலும் சரி இருந்துகிட்டே இருக்கும். இப்போ கூட ரீசெண்டாக சென்னையில் நிறைய இடத்துல நடந்துச்சு, காஞ்சிபுரம் அந்த பகுதிகள்லாம் நடந்துட்டு இருக்கு. பட் இந்த புதுடெல்லியில் நடைபெறும் இந்த இடத்துல புதுடெல்லியில் நடைபெற்ற உலக உணவு திருவிழாவில் யார் பரிசு பெற்றாங்கன்னா தமிழ்நாடு தான் பரிசு பெற்றிருக்காங்க. நமக்கு தெரியும் விருந்தோம்பல்ல தமிழ்நாட்டு அடிச்சுக்கிறதுக்கு யாருமே கிடையாது. சாப்பாடு அவ்வளோ சூப்பராக போடுவோன்றது. அப்போ யாருக்கு இந்த ஆண்டு கிடைக்கப்பட்டிருன்னா தமிழ்நாடு மாநிலத்துக்கு கிடைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு போட்டா போதுமானது. ஸோ இதை மட்டும் நோட் பண்ணி வைங்க. இதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார்ட் அப் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதுல உணவு பதப்படுத்தும் விஷயங்கள் எல்லாமே ஆட் ஆகுண்டாமா. அடுத்தது ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் மீன் பிடித்தல்ல முதலிடம் உள்ள மாநிலம் ஆந்திரான்னு பார்த்தோமா. ஸோ இந்த இடத்துல உள்நாட்டு மீன்பிடிப்பில் சிறந்த மாநிலமாக உத்தரப்பிரதேசம் தேர்வாகி உள்ளது. ஸோ என்னன்னா சிறந்த மாநிலம்னா ஒன்றும் இல்லை, உள்ள போயிட்டு மீனை பிடிச்சிட்டு அழகா எடுத்துன்னு வராங்க. அதுதான் சொல்லியிருக்காங்க. இதற்கான முதல் பரிசு கொடுத்துருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா உலகளாவிய மீன்பிடி மாநாட்டில் கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நான் வச்சுங்க உள்நாட்டு மீன்பிடிப்பில் சிறந்த மாநிலம் கேட்டாங்கன்னா உத்தரப்பிரதேசம் அப்படின்னு சொல்லலாம். அதிக உள்நாட்டில் அதிகம்னா வேற கேரளா வந்துருவோம். இந்த இடத்துல சிறந்த மீன்பிடிப்புனா யார சொல்லணும்? நீங்க உத்தரப்பிரதேசம் சொல்லணும்டாமா. அடுத்தது மலியாங் 1 அப்படின்ற ஒரு சேட்டலைட் யாரால் அனுப்பப்படுதுன்னா வடகொரியாவால் ஏவப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன சார் மலியாங் 1?
இந்த உளவு செயற்கைக்கோள் சொல்லுவாங்க தெரியுமா, இந்த செயற்கைக்கோளானது வெற்றிகரமாக விண்ணில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளதுன்னு சொல்றாங்க. இதை தெரிஞ்சுக்க வேண்டியது, இப்போ ஒவ்வொரு சேட்டலைட்டும் எந்தெந்த கண்ட்ரின்னு சொல்லுவாங்க. இப்போ சந்திராயன்னா யார் சொல்லலாம், நீங்க கண்ணு மூடி இந்தியா போட்டுருவீங்களா, அதே சாங்கியாங்னு ஒன்று இருக்கு, அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சைனா போயிடுவோம். சாங்னு வந்துச்சுன்னா நீங்கள் சைனா போட்டிருக்கீங்க. அதே மாதிரி மலியாங் ஒன்று இருந்துச்சுன்னா உங்களுக்கு வடகொரியா அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்க போதுமானது. பட் ஆனால் இதுக்கு ஐநா பாதுகாப்பு கவுன்சில் தடை விதிச்சிருக்காங்க, இந்த சேட்டலைட்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அடுத்ததுமா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணுங்க, இந்த பெண்கள் மேம்பாடுன்ற ஒரு பாடத்துல இது கவர் ஆயிருக்கு உங்களுக்கு. ஃபாத்திமா பிவி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய ஆளுநராக இருந்திருக்காங்கன்னு சொல்றாங்க, காலமாயிட்டாங்க. பட் ஆனால் நமக்கு ஸ்டாட்டிக் பொசிஷன்ல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, உச்ச நீதிமன்றத்தின் முதல் பெண் நீதிபதி யாருன்னா இவர் தாமா. 1927ஆம் ஆண்டு இவங்க கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா பிறந்திருக்காங்க. அதே மாதிரி 1983 கேரளாவில் உயர் நீதிமன்ற நீதிபதியாகவும் பணியாற்றிருக்காங்க. ஸோ 1989 முதல் உச்ச நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டிருக்காங்க. 2001 தமிழக ஆளுநராக பதவி வகிச்சிருக்காங்க. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல உச்ச நீதிமன்றத்தின் முதல் பெண் நீதிபதி யாருன்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஃபாத்திமா பிவி. இதை மட்டும் நீங்க தெரிஞ்சு வச்சுங்க போதும். உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு அரசு மு.க. ஸ்டாலின் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது தான். என்ன குறை உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா, நம்ம குறையா கொட்டுவோமா, ஆனால் அந்த குறைய நீங்க போய் ஃபோன்லயோ இல்லை ஆஃபீஸ்லயோ கொட்ட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை தேடி வந்துருங்க, உங்கள் குறைகளை தீர்க்க உங்களை தேடி என்னும் திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு. என்னன்னா கல ஆய்வியல் முதல்வர் வந்தாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி என்ன பண்ணுவாங்க, வீக்லி ஒன்ஸ் வந்து வச்சிருவாங்க, கேம்ப் போட்டுருவாங்க. அந்த கேம்ப்ல உங்களுடைய குறைகள் எல்லாமே நீங்க சொல்ல அந்த குறைகள் ஒவ்வொன்றா நிவர்த்தி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் லெட்டர் மூலமாவே இது கொடுத்து பண்ணிக்கலாம். திட்டத்தின் மாதிரி கல ஆய்வியல் முதல்வர் திட்டத்தின் அடுத்த கட்டம் கருதப்படுகிறது. அப்போ 2 திட்டமும் எழுதி வச்சுங்க. கல ஆய்வியல் முதல்வர் சொல்லிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அது எங்க தொடங்கப்பட்டது, எந்த ஆண்டுன்னு சொல்லிட்டு நோட் பண்ணி வைங்க. 2வது உங்களை தேடி உங்கள் ஊரின்ற திட்டமும் இப்போ வந்துட்டு இருக்கு, இதுவும் நோட் பண்ணி வைங்கம்மா. அடுத்தது சட்டவிரோத குடியேற்றம் அப்படின்னு சொல்றாங்க. அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களின் பட்டியலில் இந்தியா 3வது இடம் பிடிச்சிருக்குடா. ஆஹா, அப்போ ஃபாரின் போறேன்னு சொல்றவங்களாம் ஃபாரின்லாம் போலையா, சட்டவிரோதமாக தான் போயிருக்காங்கன்னு கேட்டா ஆமாங்க. என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா, இந்தியா எத்தனை இடத்தை பிடிச்சிருக்க, 3வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. இப்போ உள்ள விவரங்கள் 2011 அடிப்படையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ மெக்சிகோ வந்து பார்த்தீங்கன்னா முதல் இடத்துல இருக்காங்கம்மா சட்டவிரோதமாக. உண்மைங்க, இந்த அமெரிக்காக்காரன் என்ன பண்ணானா, அமெரிக்கா கீழே தான் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மெக்சிகோன்ற ஒரு நாடு இருக்குண்டாமா. இங்க என்ன பண்ணனா ஃபுல்லா செவரி எழுப்பிட்டான். நீங்க நிறைய ஹாலிவுட் மூவிஸ் பார்த்தாங்கன்னா அந்த அமெரிக்காவில் என்ன பண்றப்பானா பெரிய செவரி எழுப்பி அடிச்சிருப்பான், நீங்க வரவே வராதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திடுவான். இவனுடைய பொருளாதாரமே பாதிக்கப்படுது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிச்சிடறான். ஸோ இந்த இடத்துல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் இந்தியா எத்தனை இடத்துல இருக்காங்க, 3வது இடத்துலையும், மெக்சிகோ முதல் இடத்துலையும் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இன்னொரு ஸ்டாட்டிக் ரிலேஷன் பாருங்களேன், இந்த பசுமை புரட்சியை முதலில் அறிமுகம் செய்த நாடு அப்படின்னு சொல்லிட்டு கண்ண மூடிட்டு போடலாம், மெக்சிகோ போடலாமா? மெக்சிகோ பாருங்க, பசுமை புரட்சியை முதல் அறிமுகம் செய்தவனே அவன் தான், ஆனால் அவனே சட்டவிரோதமா முன்னேறிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு இருக்கான்னு சொல்றாங்க. ஸோ நோட் பண்ணிக்கமா. அடுத்தது நல்லெண்ண தூதர்னு சொல்லக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா, அந்த மகளிர் கிரிக்கெட் போட்டிக்கான நல்லெண்ண தூதராக நடிகை கீர்த்தி சுரேஷ் நியமனப்பட்டிருக்காங்க. எந்த மாநிலமா, கேரளா மாநிலத்தில்ராமா. அப்போ கேரளா கிரிக்கெட் ஒவ்வொன்றுத்துக்கும் அம்பாஸ்டர்னு சொல்லுவாங்க, கிராண்ட் அம்பாஸ்டர்னு சொல்லக்கூடியவங்க நியமிக்கப்படுவாங்க ஒவ்வொருத்தருக்கும். இந்த இடத்துல கேரளா மாநில மகளிர் கிரிக்கெட் போட்டிக்கு கீர்த்தி சுரேஷ் தேர்வாகி உள்ளார் அப்படின்றத நோட் பண்ணா போதுமானது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவார் சஃப்ரூன்னு சொல்லக்கூடியது, கிறிஸ்துவார் குங்குமப்பூ. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ரீசெண்டாக புவிசார் குறியீடு GI டேக் வாங்கியிருக்குன்னு சொல்றாங்க. ஜம்மு காஷ்மீர்ல இருக்குடாமா. இந்த கிறிஸ்துவார் குங்குமப்பூ எங்க GI டேக் வாங்கியிருக்குன்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணணும், ஜம்மு காஷ்மீரில் சொல்லிட்டு சொன்னா போதுமானது. புவிசார் குறியீடு பட்டியலில் முதல் இடத்துல யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இருக்காடாமா. அப்போ அதிக புவிசார் குறியீடுகளை கொண்ட மாநிலம் கேட்டாங்கன்னா நீங்க கண்ணை மூடிட்டு யாரை போட்டுடலாம், தமிழ்நாடு போட்டுடலாங்க. அடுத்து வந்து பாருங்க, உத்தரப்பிரதேசம் செகண்ட்ல, கர்நாடகா 3rd பிளேஸ்லயும் பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க. புவிசார் குறியீடுகள் பதிவு சட்டம் எப்போ கொண்டு வரப்பட்டதுன்னா 1999 கொண்டு வரப்பட்டு 2003 செப்டம்பர் 15 நடைமுறைப்படுத்தப்பட்டது. எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நோட் பண்ணுங்க. புவிசார் குடியிருப்பு சட்டம் 1999 கொண்டு வரப்பட்டு 2003 செப்டம்பர் 15 நடைமுறைப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அதிக புவிசார் குறியீடுகளை வைத்துள்ள மாநிலம் சொல்லிட்டு கேட்டாங்கன்னா யார் சொல்லுவீங்க, தமிழ்நாடு தான் அப்படின்றத மென்ஷன் பண்ணிடணும். அடுத்தது அப்போ முதல்ல புவிசார் குறியீடு வாங்கியது யாருன்னு கேட்டாங்கன்னா, உலகின் முதல் முறையாக டார்ஜிலிங் தேயிலைக்கு புவிசார் குறியீடு 2004 வழங்கப்பட்டது. 2003 புவிசார் குறியீடு அறிவிக்கப்பட்டதா, அப்போ 2004 யார் வாங்கிட்டான் பார்த்தீங்கன்னா டார்ஜிலிங் வாங்கிட்டான் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்போ மொத்தமா இன்ஃபர்மேஷன் முடிச்சு. ஆல்ரெடி நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் பார்த்தோமா, மித்ரா மிஷன் சொல்லிட்டு எதுனா இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் பண்ணாங்களா. ஸோ இந்த இடத்துல பாருங்க, சூரிய கிரண் அப்படின்ற ஒரு ராணுவ கூட்டு பயிற்சி நடக்குது. யார் யாருக்கு நடுவுலன்னா
இந்தியாவிற்கும் வங்கதேசத்திற்கும் இடையே என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா ராணுவ கூட்டு பயிற்சி. நான் இப்போதான் சொன்னேன் சார், நம்ம படிக்கிறது முக்கியம் கிடையாது, அது ராணுவ கூட்டு பயிற்சியா இல்ல கப்பல் பயிற்சியா விமான பயிற்சியான்னு சொல்லிட்டு 3 ஆங்கிள் நீங்க படிச்சாதான் புரியும். ஏன்னா பிரான்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரான்ஸ் ரஷ்யாவும் விமான பயிற்சியும் பண்ணியிருக்காங்க, அட் சேம் டைம்ல என்ன பண்ணியிருக்காங்க, கடற்படை பயிற்சியும் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு சொல்றது சொல்றேன். அப்ப சூரிய கிரகணம்னா வங்கதேசம் இந்தியா அப்படின்றத நீங்க தெரிஞ்சு வச்சீங்கன்னா போதுமானதுராமா. அடுத்தது பருவநிலை மாநாடு நம்ம சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி. உச்சி மாநாடு எங்க நடந்தாலும் என்ன பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கணும். நம்ம ஆல்ரெடி பார்த்தோமா குவாட் உச்சி மாநாடு 2024 எங்க நடக்க போகுதுன்னா இந்தியாவில் நடக்க போகுது. சரி 2023 எங்க நடந்துச்சு, ஜப்பான்ல நடந்துச்சு. இந்த இடத்துல பருவநிலை காப் 14 காப் 16 காப் 27 அப்படின்னு சொல்லக்கூடியதுராமா கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல இங்கிலீஷ்ல நோட் பண்ணுங்க. காப்னா என்ன அர்த்தம்னா கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டின்னு சொல்லுவாங்க. இவங்க எல்லாமே சேர்ந்து எங்க உருவாக்க போறாங்க, இந்த நடவடிக்கை எந்த இடத்துல நடக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா துபாயில நடக்க போகுது. இப்போ காப் 28 நடக்குதுராமா. அப்ப சிம்பிளா கொடுத்துருவான், காப் 28 எங்க நடைபெற்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டானா என்ன சொல்லணும், கண்ணை மூடிட்டுல போடுறது, கண்ணை திறந்துட்டு காப் 28 துபாய்னு போடணும். சரியா? அப்பதான் ஏன்னா இப்போ துபாய் வந்து பாத்தீங்கன்னா பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டான். 75 ஆண்டுகளுக்கு பிறகு என்ன ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா பயங்கரமான ஸ்ட்ரோம் வந்துச்சா, இப்போ பயங்கரமான புயல் அடிபட்டு வந்துச்சாங்களா பாருங்க. தண்ணியே இல்லைன்னு நினைச்சோம். அந்த இயற்கையோட அதிசயத்தை பாருங்களேன். ஒரு இடத்துல மழையே இல்லாத பெட்ரோல் மட்டும் தான் இருக்கு, அந்த ஊர்ல இருக்கவே முடியாதுன்னு நினைச்சோம். ஆனா இன்னைக்கு அந்த மழை மட்டும் தான் அங்க அதிகமாகுது, பெட்ரோலும் இருக்கு, பட் என்ன ஆயிடுச்சு மழை அதிகமா பெய்ய ஆரம்பிச்சு. அப்போ இந்த இடத்துல கொஸ்டின் கேட்கறது வாய்ப்பு இருக்கா? துபாய் ஆல்ரெடி நம்ம இன்னொன்னு பார்த்திருப்போம், இன்னும் கீழே பார்ப்போம். இதுல பிரதமர் மோடி போய் கலந்துருக்காரு, அதையும் பார்த்துடலாங்க. அடுத்து ஒரு நல்ல ஸ்கீம்ங்க, எங்கள் பள்ளி மிளிரும் பள்ளி அப்படின்ற ஒரு ஸ்கீம் என்ன பண்ணாங்கன்னா தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்காங்க. ஸோ நல்லா ஞாபகம் இருக்கு, இந்த 90s கிட்ஸ் எல்லாருக்குமே காலையில ஒரு 8 மணி இல்லை 8:10 கிளம்புவோம், ஒரு பைய எடுத்துட்டு போன உடனே பைய வச்சிருவோம். ஒவ்வொரு வகுப்புகளாக கூப்பிட்டுட்டு ஸ்கூல் ஃபுல்லா கிளீன் பண்ணுங்க, பள்ளிக்கூடங்களை சுற்றி என்ன பண்ணோம், சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கேம்பெயின் எடுப்பாங்க. அது ஒரு நல்ல விஷயம் தாங்க. அதனுடைய தாக்கம் தான் என்ன ஆயிடுச்சு, இப்போ வரைக்கும் நம்ம கீழே பார்த்தா என்ன பண்ணிடுறோம், எல்லாருமே குப்பையை போடுறதுல இல்லை, கன்ஃபார்மா என்ன குப்பை போடுறவங்க போட மாட்டோம், அந்த தப்பு பண்ண மாட்டோம். அப்போ என்ன பண்றாங்கன்னா இது யார் ஆரம்பிச்சாங்கன்னா தமிழ்நாடு அரசு ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா பள்ளி கல்வித்துறை மூலம் மாணவர் குழுக்களை அமைச்சு அந்த பள்ளியை சுத்தமா வச்சுக்கணும்னு சொல்றாங்க. அப்போ எங்கள் பள்ளி மிளிரும் பள்ளின்றது வந்து பாத்தீங்கன்னா 1/9/2023 ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்றத நோட் பண்ணி வைங்க. இந்த திட்டம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். குரூப் 2ல கேட்டாலும் குரூப் 1ல கேட்டாலும் அடிச்சிடணும். அடுத்ததுராமா புதுப்பிக்கத்தக்க மின் உற்பத்தின்னு சொல்றாங்க. இந்தியாவில் புதுப்பிக்கத்தக்க மின் உற்பத்தியில் தமிழகம் 2வது இடத்துல இருக்குங்க. இந்த புதுப்பிக்கத்தக்க மின் உற்பத்தி, புதுப்பிக்க இயலாம மின் உற்பத்தி வளங்கள் சொல்லிட்டு 2 வளங்கள் பார்ப்போம். இதுல புதுப்பிக்கத்தக்க மின் உற்பத்தியில் தமிழகம் எத்தனாவது இடத்துல இருக்காங்க, 2வது இடத்துல இருக்குன்னு சொல்றாங்க. இந்த சூரிய சக்தியில அதிகமாகவும் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த சூரிய சக்தி நீங்க பாத்தீங்கன்னா சோலார் லைட்டை பத்தி நிறையவே பேசியிருக்காங்க. ஸோ இதுவும் நோட் பண்ணுவீங்க. முதலிடத்துல யார் இருக்காங்க பாத்தீங்கன்னா குஜராத் மாநிலம் தாங்க இருக்காங்க. எப்பவுமே சொல்றேன்னு சோலார் லேம்ப் அவங்க தான் அதிகமா வச்சிருக்காங்க. ஸோ சோலார் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய மாநிலங்கள்ல குஜராத் தான் ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க. ஸோ அதையும் நோட் பண்ணி வைங்க. அடுத்தது ஜோஹா அரிசி ரகம், ஜோஹா ரைஸ் அப்படின்ற கூடியது. சரிங்களா? இந்த ஜோஹா அரிசி ரகம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அதிக ரகங்களை உருவாக்கியிருக்காங்க. இப்போ பசுமை புரட்சிக்கு பிறகு குட்டை தாவரங்கள் நெட்டை தாவரங்கள் சொல்லிட்டு நிறையவே பார்த்துட்டு இருப்போம். பட் ஆனால் இந்த அதிக மகசூல் தரும் உயர்தர நறுமண அரிசி ரகமான ஜோஹா அரிசி உருவாக்கும் பணி அஸ்ஸாம் ஆராய்ச்சி நிறுவனம் மேற்கொண்டுள்ளது. அப்ப எந்த மாநிலம் கேட்டாங்கன்னா என்ன சொன்னீங்க, அஸ்ஸாம் மாநிலம் சொல்லிட்டு சொன்னா போதுமானது. 1923 இந்நிறுவனம் தொடங்கப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 45க்கும் மேற்பட்ட அரிசி ரகங்களை உருவாக்கி இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு 6 மாசம் விளையிற அரிசி இருக்கு, 1 வருஷம் விளையிற அரிசி இருக்கு. ஆனா இப்பெல்லாம் என்ன பண்றாங்க, 2 மாசம் 3 மாசம். இன்கேஸ் ஆஃப் ஃபியூச்சர்ல 2026க்கு அப்புறம் இன்னும் 2 வருடங்களுக்கு அப்புறம் 1 மாசம் ரைஸ் வந்துருங்க. இப்போ ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா குளோபல் வார்மிங்ல அது ஒரு பெரிய இஷ்யூவாகவே பேசிட்டு இருக்காங்க. ஸோ அதையும் நீங்க பார்த்து வச்சுக்க வேண்டியதுதான். அடுத்தது கல்பனா பாலன் அப்படின்ற கூடியவங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா சார் ஓங்கி ஒரு அடி தான் சார் அடிச்சா, என்ன அடிச்சு எல்லா பல்லும் கொட்டி போச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசுறவங்களா இருக்குமா? ஆனா இந்த கல்பனா பாலன் பாத்தீங்கன்னா உலகிலே அதிக பற்களை உடையவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இவர் தாங்க. ஸோ ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் நோட் பண்ணுவீங்க. கின்னஸ் சாதனையை படைச்சிருக்காங்க. அவருக்கு கிட்டத்தட்ட 32 பற்களை விட 6 பற்கள் கூடுதலா இருக்காங்க. கிட்டத்தட்ட 38 பற்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கல்பனா பாலன்றவங்க நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதுமானதுராமா. அடுத்தது புவிசார் குறியீடு. இதை பத்தி நான் நிறையவே சொல்லிட்டேன். ஆனா கோவா மாநிலத்தின் முந்திரிக்கு கொடுத்துருக்காங்க. நான் பாருங்க ஆல்ரெடி நான் ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருக்கேன். புவிசார் குறியீடு 1 by 1 சொல்லிட்டு இருக்கேன். 2004 டார்ஜிலிங் தேயிலை கொடுத்தாங்களா, அப்போ ஒவ்வொன்றா சொல்லும் போது இப்போ முந்திரிக்கு போர்ச்சுகீசியர் கொடுத்தது யாருன்னா கோவா. ஆல்ரெடி போர்ச்சுகீசியர் வந்து கோவாவை கைப்பற்றி வச்சுக்கிறானுங்க. இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கும் கொஞ்ச நாள் அவங்க தங்கிட்டு இருக்காங்க. இப்போ போனா கூட கோவாவில் போர்ச்சுகீசியர்கள் இருப்பாங்க. இந்த ஆங்கிலோ இந்தியன்ஸ் சொல்லக்கூடியவர்கள் தான் சொல்லுவாங்க. ஸோ அப்போ போர்ச்சுகீசியர் என்ன பண்றாங்கன்னா அவங்க விட்டுட்டு போயிடுறாங்க. இந்தியாவில் அறிமுகம் செய்ததே யாருன்னா முந்திரிய போர்ச்சுகீஸ் தாங்க. ஸோ நிறைய விஷயங்களை ஒவ்வொருத்தரும் அறிமுகம் செஞ்சிருப்பாங்க. அப்போ முந்திரி
போர்ச்சுகீசியர்களும். முந்திரிக்கு புவிசார் குறியீடு பெற்ற மாநிலம் யாருன்னு கேட்டாங்கன்னா என்ன சொன்னீங்க? கோவானும் சொன்னா போதுமானது. அடுத்தது ஆல்ரெடி ஒரு சிலை, 3 சிலை, 2 சிலை பார்த்துருப்போம். அஞ்சலி அம்மாள் பார்த்துருப்போம், விபி சிங் பார்த்துருப்போம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் சிலை திறக்கப்பட உள்ளது. எங்க சார் பார்த்தீங்கன்னா விஜயவாடா, ஆந்திராவில். ஆனால் இங்கே நீங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அரசியலமைப்பு நிர்ணய சபையின் ஏற்றுக்கொண்ட நாளை அரசியல் சாசன விழாவாக கொண்டாடுகிறோம்னு சொல்றாங்க. ஸோ நடைமுறைக்கு வந்துடுதுன்னு சொல்றாங்க. இவருடைய சிலை எங்க திறக்கப்படுதுன்னா நோட் பண்ணுவீங்கடாமா, இப்போ உச்சநீதிமன்ற வளாகத்தில் நிறுவப்பட்டிருக்கு. ஏன் சார்னா ஆல்ரெடி ஆந்திராவிலும் விஜயவாடாவிலும் நிறுவிருக்காங்க, உச்சநீதிமன்றத்தில் நிறுவிருக்காங்க. ஒரே காரணம் தான், அம்பேத்கர் ஆற்றிய பணிகள் நிறைய விஷயங்கள் இருக்கு. பட் ஆனால் அந்த அரசியல் அமைப்பு நிர்ணய சபைனும் அந்த டிராஃப்டிங் கமிட்டியிலும் ரொம்ப குரூஷியல் ரோல் இவர் தாண்டி ஒரு விஷயம் பண்ணிக்க முடியாது. ஏன்னா எல்லாமே கலைச்சு போட்டு வச்சிருப்பாங்க. எல்லாத்தையும் ஒன்னா கோர்வையா அடுக்கக்கூடிய திறமை யார்கிட்ட இருந்துச்சுன்னா அம்பேத்கர் கிட்ட மட்டும்தான் இருந்துச்சுன்றத சொல்லியிருக்காரு அழகா. ஸோ அதனால இங்க இப்போ உச்சநீதிமன்ற வளாகத்தில் நிறுவிருக்காங்க. அடுத்தது சிறுதானிய உணவு திருவிழா. அது என்ன சார் சிறுதானிய உணவு திருவிழா? நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்பெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 ரைஸ் சொல்றேன் பாருங்க. அந்த ஆத்தூள் கிச்சிலி சம்பா, மாப்பிளை சம்பா, மடுமுழங்கி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ராஜாக்கள் மட்டும் சாப்பிட்ட கருப்பு கவுனி அப்படின்னு சொல்லிட்டு சில அரிசிகள்லாம் இருக்கு. சார் இந்த அரிசிக்கும் அந்த அரிசிக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா ப்ரோட்டீன் கண்டென்ட், கார்போஹைட்ரேட் கண்டென்ட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சார். ஏன்னா அதனுடைய சத்துக்கள் நம்ம ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சிறுதானிய உணவு திருவிழா எங்கே நடக்க போகுதுன்னா இந்தோனேஷியாவில் நடக்க போகிறதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்கம்மா. இந்தியா அங்கே போய் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அப்போ நம்ம கொஸ்டின் என்ன, சிறுதானிய உணவு திருவிழா எங்கே நடக்க போகுதுன்னா சொல்லலாம். பட் ஆனால் நமக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன், யூஎன் இருக்குல்ல, அந்த ஐநா 2023ஆம் ஆண்டை என்னன்னு அறிவிச்சாங்கன்னா சிறுதானிய ஆண்டாக அறிவிச்சிட்டாங்க. என்னங்க ஐயா சொல்றீங்க? 2023 சிறுதானிய ஆண்டா? அப்ப 2024 என்ன ஆண்டுன்னு பாத்தீங்க, இந்த குஜராத் மாநிலத்துல ஒரு கேம்பல்னு இருக்குமா, ஒட்டகங்கால ஆண்டு. அப்ப 2024 என்னது, ஒட்டகங்கால ஆண்டா அறிவிச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஐநா அறிவிக்கக்கூடிய ஆண்டுகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லிருந்தாமா. அடுத்தது இது ஸ்டாட்டிக் போர்ஷன் படிச்சு முடிச்சிடலாம். அடுத்தது புலிகள் காப்பகம் சொல்றாங்கம்மா. புலிகள் பாதுகாக்கப்படக்கூடிய ஒரு இடம் தான். புலிகள் கிட்ட இருந்து நம்மளை பாதுகாக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் தான். ஏன்னா இந்தியாவில் மிகப்பெரிய புலிகள் காப்பகம் எங்க நிறுவப்பட உள்ளதுன்னா மத்திய பிரதேசத்தில் நிறுவப்பட உள்ளது. அது பேர் வந்து பாத்தீங்கன்னா தாமோ மாவட்டத்தில். நோட் பண்ணுங்கடாமா. ஆல்ரெடி சிறுத்தைகள் பார்த்தோமா, சிறுத்தைகள் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா காணக்கூடிய இடமும் எது, மத்திய பிரதேசம் தான். அப்ப புலிகள் காப்பகம், மிகப்பெரிய புலிகள் காப்பகம் எங்க அமைக்கப்பட உள்ளதுன்னா மத்திய பிரதேசம் அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆனா பாருங்களேன், இந்த நவ்ரோ தேகி வனவிலங்கு சரணாலயம், ராணி துர்காவதி வனவிலங்கு சரணாலயம் இங்கதான் உருவாக்கப்படுவதுன்னு சொல்றாங்க. ஆனா சர்வதேச புலிகள் தினம் நோட் பண்றாமா, இது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தரேன் பாரு. ஜூலை 29 டேட் நான் சொல்லிட்டே இருக்கேன். டால்பின்கள் தினமும் சொல்லிட்டேன். அதே மாதிரி புலிகள் தினம் எப்போ, ஜூலை 29. தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையம் சொல்லக்கூடிய நேஷனல் டைகர் ரிசர்வ் கன்சர்வேஷன் சொல்லக்கூடியது அத்தாரிட்டி, கன்சர்வேஷன் அத்தாரிட்டி 1972 புலி சொல்றாங்க. புலி தேசிய விலங்காக அறிவிக்கப்பட்டது இந்த ஆண்டுக்கு ஒரு செக் பண்ணிக்கோங்கம்மா. இது கிடையாது. அப்போ இப்ப ரீசெண்டா இதை நோட் பண்ணுங்கம்மா, இந்திய புலிகள் காப்பகங்களின் எண்ணிக்கை வந்து 54 கிடையாது, ரீசெண்டா இப்ப 55மா, 55. ஜஸ்ட் நோட் பண்ணுங்க, இந்த டேட்டாவை எடுத்துருங்க. மொத்தமா எவ்வளவு இருக்கு, 55 இருக்குன்றது தெரிஞ்சுக்க. அப்ப மிகப்பெரியதுன்னு பாத்தீங்கன்னா எங்க அமையப்பட உள்ளது, மத்திய பிரதேசத்தில் அமையப்பட உள்ளது அப்படின்னு சொல்றது போடணும். அடுத்தது பால் உற்பத்தி சொல்லியிருக்காங்க. இந்த பால் உற்பத்தியில் அதிக பால் உற்பத்தி செய்யும் மாநிலமாக யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் இருக்குன்னு சொல்றாங்க. அதனை தொடர்ந்து 2 மாநிலங்கள் ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் இருக்கு. அப்போ உலக அளவில் பால் உற்பத்தியில் முதலிடம் உள்ள மாநிலம் நாடுன்னு கேட்டாலும் என்ன சொல்லலாம், நீங்க பண்ணு கண்ண மூடிட்டு இந்தியாவும் சைனாவும் சண்டை போட்டே இருப்பான் வருஷம். இந்த டேட்டா மட்டும் தாங்க மாறிட்டே இருக்கும். ஒரு நாள் ஒரு வருஷம் சைனா இருப்பான், ஒரு வருஷம் என்ன இருப்பான், இந்தியா இருந்துட்டே இருப்பான். ஸோ நோட் பண்ணி வைங்க. நமக்கு உத்தரப்பிரதேசம்ன்றது தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. அடுத்தது இந்த முட்டை உற்பத்தி. என்ன சார் திடீர்னு பால் பத்தி சொன்னீங்க, முட்டை பத்தி பார்த்தீங்கன்னா ஆந்திரா முதலிடத்தில் இருக்கு, தமிழ்நாடு செகண்ட் பிளேஸ் இருக்காங்க, தெலுங்கானா தேர்ட் பிளேஸ் இருக்காங்கடாமா. தமிழ்நாட்டில் எந்த மாவட்டம், நாமக்கல் மாவட்டம் முட்டை விலைக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆனது. ஆனா இந்த டைம்ல பாருங்களேன், நீங்க யோசிச்சு பாருங்களேன், எக்கனாமிக்ஸ் படிச்சிருந்தா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும். முட்டையோட விலை அதிகமாயிட்டே இருக்கும். என்ன சார் சொல்றீங்க, இந்த டைம்ல ஏன் சார் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா வெயிலோட தாக்கத்தால கோழிகள் மொத்தமா இறந்துட்டே இருக்கும். அப்ப என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா முட்டையோட ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க இப்பதான். ஸோ எப்படி இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுதுன்றது தெரிஞ்சுக்க. கோழி இறந்துச்சுன்னா முட்டையோட விலை வந்துடும். இப்பதான் உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், அப்போ முட்டை அதிகமாகிடுச்சுன்னா கோழியோட விலை குறையுமாலாம் கேட்காதீங்க சரிங்களா. இந்த இடத்துல முட்டை விலை கம்மியா இருக்கு சரிங்களா. அடுத்தது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்றாமா, புக்கர் பரிசு. ஸோ புக்கர் பரிசு இந்த வருஷம் யாருக்கு கொடுத்தாங்கன்னா அயர்லாந்து எழுத்தாளர் பால் லிஞ்சுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. நோட் பண்றாமா, பால் லிஞ்ச். கொஸ்டின் ராமா இது உங்களுக்கு
அப்போ புக்கர் பரிசு இந்த ஆண்டு யாருக்கு கொடுக்கப்படுதுன்னா அயர்லாந்து எழுத்தாளருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு 2023 சொல்லி சொல்றாங்க. இந்த பால் லிஞ்ச் எழுதிய பரோபெட் சாங் என்ற நாவலுக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணுங்க. 2022 யாருக்கு கொடுக்கப்பட்டிருந்தா இந்த இலங்கையை சேர்ந்த எழுத்தாளருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஷெஹான் கருண திலக அப்படின்றவருக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. நம்ம ஆனா இப்போ ரீசெண்டா பால் லிஞ்ச் அது மட்டும் நான் வச்சுங்க. அப்போ புக்கர் பரிசுனா பால் லிஞ்ச் எந்த நாடு? அயர்லாந்து. அயர்லாந்து தான் நமக்கு வந்து உங்களுக்கு கண்ணை மூடிட்டு சொல்லுவீங்களா சார் அந்த கேள்வியை கேளுங்க சார் அப்படின்றவர்கள்லாம் இருப்பீங்க. அயர்லாந்து தான் பாலிட்டியில் நான் என்ன கேள்வி கேட்டிருப்பேன்? அதான் நான் கேட்க மாட்டேன் இன்னைக்கு, ஏன்னா டிபிஎஸ்பி சொல்லிடுவீங்க. ஸோ அடுத்தது சர்வதேச திரைப்பட விழா எங்க நடைபெற்றிருக்குன்னு கேட்டாங்கன்னா கோவாவில் நடைபெற்றிருக்குங்க. இடம் மட்டும் நோட் பண்ணுங்க, கோவாவில் நடைபெற்றிருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. த என்லெஸ் பார்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடியது திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு செய்யப்பட்டிருக்கு சிறந்த திரைப்படமான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த படத்தை பார்க்கணும்னா போய் பார்த்துருங்க. இப்போ இல்லை, எக்ஸாமுக்கு அப்புறம். மற்றபடி இதெல்லாம் வேண்டாங்க, ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்தது பிஎம் கிளாஸ் பாயிண்ட் திட்டம். ஓகேங்களா, இந்த வரும் நிதியாண்டில் கிளாஸ் பாயிண்ட் திட்டமானது தொடங்கப்பட்டது. இந்த திட்டம் என்ன பார்த்தீங்கன்னா குறு சிறு விவசாயிகளின் உற்பத்தியை குறைந்த கட்டணத்தில் சேமிக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்தியாவில் பெரு விவசாயிகள் அதிகமாக இருக்காங்களா குறு சிறு விவசாயிகள் அதிகமாக இருக்காங்கன்னா குறு சிறு விவசாயிகள் தான் அதிகமாக இருக்காங்க. ஆனால் அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா பெரு விவசாயிகள் தான் அதிகமாக இருக்காங்க. ஆனால் இவங்களோட உற்பத்தி குறைஞ்சிட்டே வருது. இது அதிகரிக்காக ஒரு திட்டம் அறிவிக்கப்பட்டதான் பிஎம் கிளாஸ் பாய் திட்டம் சொல்லக்கூடியது. ஸோ குறுகிய கடன் கொடுக்குறாங்கம்மா. இது அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா கடன் அளிக்கும் திட்டம் சொல்லலாமா? ஸோ நோட் பண்ணி வைங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிலிம்ஸில் கேட்டாலும் மெயின்ஸில் கேட்டாலும் ஈஸியாக அடிச்சிடலாங்க. அடுத்தது திருப்பியும் சிலை திறப்பு. அது என்ன சார் சிலை திறப்பே வந்துட்டு இருக்கு சார் பார்த்தீங்கன்னா விபி சிங் பார்த்தோமா, அஞ்சலை அம்மாள் பார்த்தோமா, அம்பேத்கர் சிலை பார்த்தோமா, இங்க ஒருத்தர் இருக்கார் பாருங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா திராவிட போராளின்னு சொல்லக்கூடிய அயோத்திதாசரின் சிலை என்ன பண்ணிருக்குன்னா திறக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்கம்மா. இந்த அயோத்திதாசர் பத்தி உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. அவரை பத்தி ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியும். முக்கியமா பார்த்தீங்கன்னா ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அதிகமாக பாடுபட்டு இருப்பார். இலங்கை போனதை என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா அவர் பௌத்த மதத்தை தடவிட்டு வருவார்னு சொல்லுவாங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ற திராவிட போராளி என போற்றப்படுவர் இவர் தான். ஒரு பைசா தமிழன் திராவிட பாண்டியன் என்ற இதை நடத்தியவரும் இவர் தான். பட் ஆனால் இவருடைய சிலை வந்து பார்த்தீங்கன்னா எங்க திறக்கப்பட மணிமண்டபம் வந்து பார்த்தீங்கன்னா கிண்டி, சென்னை கிண்டியில் திறக்கப்படுதுமா. அஞ்சலை அம்மாள் சிலை கடலூர். ஓகேங்களா, ஒவ்வொன்றும் நம்ம அம்பேத்கர் சிலை உச்சநீதிமன்ற வளாகத்தில் திறந்து வச்சுட்டாங்க. இந்த இடத்துல சென்னை கிண்டியில யாருடைய சிலை? அயோத்திதாசருடைய சிலை திறக்கப்பட உள்ளது அப்படின்றத நோட் பண்ணா போதுமானது. அடுத்தது பிரதமரின் ஏழைகள் நல உணவு திட்டம் உணவுகள் அப்படின்றது. இப்ப பாருங்களேன், 5 ஆண்டுகள் என்ன பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரே நாடு ஒரே குடும்பம் ஒரே அட்டை திட்டத்தின் கீழ் இந்த ரேஷன் கார்டு நான் எந்த ஊர்ல இருந்தாலும் என்ன பண்ணலாம், நான் வந்து ரேஷன் கார்டு இந்தியாவில் இருந்துச்சுன்னா எங்க பண்ணணும்னா அந்த பொருளை வாங்கிக்கலாம்னு சொல்றாங்களா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நியாய விலை கடைகள் மூலமா அரிசி கோதுமை சிறுதானியங்கள் அவையே திருப்பி என்ன பண்றாங்க வழங்கலாம்னு சொல்லிட்டு இன்க்ரீஸ் பண்ணதாகவும் சொல்றாங்க. ஸோ இந்த இடத்துல இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமாமா. இந்த திட்டம் எப்போ ஆரம்பிக்கப்படுதுன்னா 2020 இந்த கொரோனா டைம்ல தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த திட்டத்தை அறிவிச்சு இருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஏழை மக்களுக்கு இன்னும் போய் சேரட்டும் அப்படின்றதுக்காக. ஸோ இதையும் நோட் பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ராமா. அடுத்தது உலகத்துல மொத்தம் எத்தனை அதிசயம்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான்லாம் அப்பவே சொல்வேன் 7 அதிசயம் சொல்லிட்டு. ஆனா பக்கத்துல இருக்க வேணா சொல்லுவானா ஒரு காமெடிக்கு போட்டுருவான், நான் 8வது அதிசயம் இருக்குன்னு கேட்பான். என்னடான்னு கேட்பேன், நான் தான்டா 8வது அதிசயம் சொல்லுவான். ஆனா அது உண்மை இப்பதான் தெரியுது, 8வதா ஒரு அதிசயம் உருவாயிடுச்சுங்க. இந்த கம்போடியாவில் அங்கர் வாட் அப்படின்ற ஒரு கோவில் சேர்க்கப்பட்டிருக்கு உலகின் 8வது அதிசயமாக. அப்ப பாருங்க எங்கன்னா கம்போடியாவின் அங்கர்வாட் என்ற கோயில் சேர்க்கப்பட்டு கிட்டத்தட்ட 500 ஏக்கர் அளவில் இந்த கோயில் வளாகம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் பாத்தீங்கன்னா நம்ம தமிழர்கள் கட்டியது தாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தோமா, இந்த பாண்டியர்கள் சோழர்கள்லாம் சொல்லிட்டு இவங்கெல்லாம் தான் போய் அங்கே என்ன பண்றாங்க கட்டிட்டு வந்திருக்கான்னு சொல்றாங்க. இந்த 12ஆம் நூற்றாண்டின் 2ஆம் சூரியவர்மனால் விஷ்ணு என்ற கடவுளுக்காக கட்டப்பட்டது தான் சொல்றாங்க. இது உலக பாரம்பரிய சின்னத்திலும் இருக்கு, உலகின் மிகப்பெரிய மத நினைவு சின்னமாகவும் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இதை நோட் பண்ணி வைங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா. லாஸ்ட் ஒரே ஒரு எக்ஸசைஸ் மட்டும் பார்த்துடலாமா? பாருங்க, சூரியகிரண் பார்த்தாச்சு சரிங்களா, அப்புறம் மைத்ரி பார்த்தாச்சு. 3வதா வந்து பார்த்தீங்கன்னா சம்பிருத்தி அப்படின்ற ஒரு எக்ஸசைஸ் யார் கூட பண்றேன்னா பங்களாதேஷ் கூட பண்றாங்க. சம்பிருத்தின்றது ராணுவ கூட்டு பயிற்சிடாமா, நோட் பண்றாமா. என்ன பயிற்சி? ராணுவ கூட்டு பயிற்சின்றத ஒன்று பண்ணிட்டு இருக்கோம். யாரா இருக்குன்னா இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் இடையே சம்பிருத்தின்ற ஒரு கூட்டு பயிற்சி பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ ராணுவ கூட்டு பயிற்சின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ராமா. ஸோ ஓகே, ஐ திங்க் கரண்ட் அஃபேர்ஸ் நவம்பர் மந்த் ஃபுல்லாவே உங்களுக்கு முடிஞ்சிருச்சு காய்ஸ். ஒரே ஒரு விஷயம் தான் நான் உங்களுக்கு என்ன சொன்ன ஸ்டார்ட் பண்றப்ப, ஒரு 5 மாசம் கரண்ட் அஃபேர்ஸும் ஏப்ரலும் மேவும் சேர்த்து 6வது மாதம் கரண்ட் அஃபேர்ஸும் பார்க்க போறோம்னு சொன்னோமா. ஒவ்வொரு மாசம் கரண்ட் அஃபேர்ஸ் தான் 100 கொஸ்டின் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும், கூடிய விரைவில் சொல்லிடுவோம் அதை பத்தியும். ஸோ வீடியோஸ் நீங்க ஃபுல்லாவே பார்த்துட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணீங்கன்னா உங்க எக்ஸாமுக்கு இது பயங்கரமா ஹெல்ப் பண்ணுன்றதை நம்ம 100% நீங்க நம்பலாங்க சரிங்களா. ஓகேங்க, அடுத்த வீடியோ பத்தி சந்திக்கலாம். நன்றி.